இப்போ சரஸ்வதி பற்றி பேசும்போது கூட கீழடியை பின்னுக்கு தள்ளிய, அதில் ஒருத்தர் அவருக்கு சந்தோஷம். கீழடியை பின்னுக்கு தள்ளிய, கீழடியை முன்னுக்கு தள்ளிய. என்ன கீழடி? இவர் என்ன சொல்லுவாங்க, மதுரைக்காரனால நான் கீழடியை பற்றி பேசுறேன். இல்லை, நாங்கள் ஹரப்பா மோகஞ்சோதராவையும் பேசுகிறேன். ஏனென்றால் அது நமது பண்பாடு, அதை உருவாக்கியவர்கள் நாம் என்பதை நிறுவாமல் ஓய மாட்டோம். திமிங்கிலத்தை பற்றி, திமிங்கில வேட்டையை பற்றி, திமிங்கலத்தை எப்படி பிடிக்கிறது, சாதா மீனை எப்படி பிடிக்கிறது, மீனை எப்படி கொட்டுறது, கருவாடா எப்படி காய வைக்கிறது, அதை கொண்டு போய் எப்படி விற்கிறதுன்னு நீங்க ஒரு நெய்தல் நில பண்பாட்டினுடைய நீங்க படிக்கணும்னு சொன்னா சங்க இலக்கியத்தை தான் படிக்கணும். இந்தியாவில் 5000 வருஷத்துக்கு முன்னால நகரம் வச்சு, தெரு அழகா வச்சு, குப்பை தொட்டி வச்சு, குளியலறை வச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வீடு வச்சு, பாத்ரூம் வச்சு, அதில் ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சு, எல்ஜாண்ட் போட்டு பைப் வச்சு, சாக்கடை சின்ன பைப்லேருந்து அதை விட பெரிய பைப்பு, அதை விட பெரிய பைப்புக்கு போய் வெளியே ஊரை விட்டு வெளியில் போயிடும், நல்ல தண்ணி இப்படி வரும். இந்த மாதிரி ஒரு நகரத்தில் வாழ்ந்துருக்காண்டா 5000 வருஷத்துக்கு முன்னால. அவனுக்கும் வேத காலத்துக்கும் ஆரியர்களுக்கும் சம்பந்தமே இல்லடா. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நான் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால், நேமா 22 நினைக்கிறேன், இங்கே தூத்துக்குடி புத்தக திருவிழாவில் நான் கலந்து கொண்டு பேசினேன். அப்போ நான் பொதுவாக ஒரு ஊருக்கு புத்தக திருவிழாவுக்கு பேச போயிருந்தேன்னா திருப்பி அதை எப்படியாவது நான் வராமல் தட்டி கழிச்சிருவேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பேச்சை கேட்டிருப்பாங்க, திருப்பி நம்ம ஏன் போவோன்ட்டு. ஆனால் இந்த முறை ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் இதை நான் முடிவு செய்து வர்றேன்னு சொல்லி உடனே வந்தது. காரணம் என்னை அழைப்பவர் உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர் மீது எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவர் செய்யும் பணிகளை நான் ஒரிசாவில் இருக்கும்போதே, அவர் தேர்வு எழுதும் போது, பயிற்சி பெற்ற போது, அதுக்கு பின்னால் தனது தொடக்க காலத்தில் சொல்கிற பணிகள் எல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பார். அவர் மீது எனக்கு தனிப்பட்ட முறையிலும், ஒரு இந்திய ஆட்சி பணி அதிகாரி என்ற முறையிலும் ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதனால் இந்த அழைப்பை என்னால் தட்ட முடியாது. அதனால தான் என்னை விட்டிங்கன்னா அப்படி கீழே விழுந்துருவேன், தூங்கி. அதை ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போய், நேற்று திருச்சியிலேருந்து நைட்டு சென்னைக்கு ரீச் ஆகி, இன்னைக்கு மீட்டிங் நடத்து, திருப்பி கிளம்பி நாளைக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த தொடர் ஓட்டத்தில் நான் தூத்துக்குடிக்கு வருவதென்று முடிவு பண்ணேன். இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறை வளை முங்கை. போன தடவை நான் என்ன பேசினேன், பேரிசை கொற்கை அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பேரிசை கொற்கை அப்படின்னா பெரிய புகழை உடைய கொற்கை அப்படின்னு கொற்கை. அப்போ அந்த பேச வர்றதுக்கு முன்னால் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர், அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவரோட நான் கொற்கைக்கு போயிருந்தேன். கொற்கையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வன்னி மரம் இருக்குல்ல, ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, 2500 ஆண்டுகள் பழமையான வன்னி மரம் இருக்கும். அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். என்னுடைய பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை அப்படிங்கிற அந்த பெரிய நூல், ஆங்கில நூல் நான் தமிழில் மொழிபெயர்த்தப்ப அதனுடைய முதல் பக்கத்தில் அந்த கொற்கை, அந்த வன்னி மரம் தான் இருக்கும். அதை நான் எந்ததை எழுதுறனோ அந்த மண்ணில் நின்று அந்த காற்றை சுவாசித்து எழுதுவேன். இப்போ சிந்துவெளி தொடர்பான இடங்களுக்கெல்லாம் போய் சிம்லாவில் தான் என்னுடைய முன்னுரை எழுதினேன். அங்கே தான் ஜான் மார்சல் இது சிந்துவெளி ஒரு நாகரிகம் அப்படின்னு கண்டுபிடிச்ச இடம். அவர் கண்டுபிடிச்ச அந்த கூட்டம் நடந்த கட்டிடம், அங்கே இருந்து அந்த காற்றை சுவாசித்து தான் நான் எழுதினேன். அது மாதிரி கொற்கைக்கு அந்த மரத்திட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்து, அப்போ நான் சிவகலைக்கு போயிருந்தேன். முத்தாளங்குறிச்சி, காமராஜ் இவங்க போனவங்களாம் முயற்சி பண்ணி அந்த கொற்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர் அறிக்கையை வெளியிடுவதற்காக சட்ட ரீதியாக போராடியவர்கள். அங்கே போயிட்டு சிவகலை போயிட்டு ஆதிச்சநல்லூர் போயிட்டு நான் இங்கே பேசுகிறதுக்கு இங்கே வந்தேன். அன்னைக்கு பேரிசை கொற்கை. இன்னைக்கு என்னுடைய தலைப்பை பார்த்துருப்பீங்க, நிறை வளை முன்கை. ஒரு ஆள் நிறை வளை முங்கை அப்படின்னு பேசுகிறாரு. பொதுவாக புத்தக கண்காட்சினா வாசிப்போம், நேசிப்போம், இந்த மாதிரி யோசிப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைப்பை படிக்கிறத பற்றி, புத்தகத்தை பற்றி, நூலை பற்றி இந்த மாதிரி பேசாமல் எதுக்கு புரியாத மாதிரி நிறை வளை முன்கை அப்படின்னு கொடுக்குறாருன்னா, என்னுடைய தலைப்புகள் எல்லாமே, நான் பேசக்கூடிய தலைப்புகள் எல்லாமே நான் சங்க இலக்கியம் தான் எடுப்பேன். இப்போ நீங்கள் போனீங்கன்னா நிறையா புத்தகம் இருக்கும். பாரதி புத்தகாலயத்தில் அணிநடை எருமைன்னு இருக்கும். அது அணிநடை எருமைங்கிறது சங்க இலக்கியம் சொல்கிற ஒரு சொல். அண்ணல் ஏறுங்கோ, அண்ணல்லாம் யாரோ சொல்கிறோம், நம்ம மகாத்மா காந்தியும் அண்ணல் அம்பேத்கரையும் நம்ம அண்ணல் சொல்லுவோம். ஆனால் சங்க இலக்கியம் அண்ணல் ஏறுன்னு ஒரு எருமை, ஆண் எருமையை அண்ணல் என்று அழைக்கிறது. எவ்வளோ மரியாதை! அணிநடை எருமை அப்படிங்கிறது. கடவுள் ஆயினும் ஆக ஓர் ஏறு உழவன், இந்த புத்தகம் எல்லாமே சங்க இலக்கிய வரி. அதே மாதிரி பேரிசை கொற்கை அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் நான் எடுத்த ஒரு வரியை தான் தூத்துக்குடியில் பேசினேன். இதுவும் நான் சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்திருக்க வரி. இப்போ ஒரு ஆள் பேச போறாரே, இது என்ன, இந்த தலைப்பினுடைய மீனிங் என்னன்னு நீங்கள் யாராவது, எனக்கு தோணுது நீங்கள் யாராவது அதை முயற்சி பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ நான் கூகுள்லாம் இருக்கு, யார் முயற்சி பண்ணி பார்த்தீங்க? நிறை வளை முன்கைனா என்ன? யாராவது எந்திரிச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. இல்லை, தயங்காதீங்க. தவிர யாராவது முயற்சி பண்ணி பார்த்தீங்களா? நிறை வளை முன்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்களா? பார்த்துருந்தா கை தூக்குங்க. ஒன்றும் தப்பு இல்லை.
பார்க்கலைன்னா உடனே பார்த்துருங்க. பார்க்கலைன்னா உடனே பார்த்துறீங்க. ஏன்னா, ஒரு ஒரு விஷயத்த பேச இது என்னன்னு ஏன்னா அந்த தலைப்பு உங்களுக்கு ஒரு வியப்பை ஊட்டணும். ஏதோ புரியாத தமிழ்ல நிறை, வளை, முன்கை அப்படின்னா, இது ரொம்ப பெருசா ஒண்ணும் கிடையாது. சில விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து நிறை அப்படின்னா வரிசையா. அப்ப நிறை ஒழுங்கு, நிகழ்ச்சி நிரல் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த சொல் இருக்கு. அப்புறம் ஆணிறை அப்படின்னா நெறைய குரூப் ஆஃப் மாடு. அப்ப நிறைங்கிறது வரிசை. வளை அப்படின்னா என்ன? வளையல். ஆனா என்ன வளையல்? சங்கு வளையல். இப்ப நான் வந்து தூத்துக்குடியில பேச போறேன்டா, ஒரு லோக்கல் மெட்டீரியல் இல்லாம பேச வரமாட்டேன். பேரிசை கொற்கை என்னை பொறுத்தவரையில இதன் மூலமாக இந்த இந்திய துணைக்கண்டத்தை நான் பார்க்கறதுக்கு தான் அன்னைக்கு வந்திருந்தேன். இப்ப வளைங்கிறது சங்குல சங்கு தான் பொருளே. அப்புறம் முன்கை அப்படின்னா என்ன? கை இருக்கு. இந்த கையில வந்து இது முன்கை. இது வந்து தோள். இந்த தோல்ல வந்து மொத்தமா போடுற எல்லா வளையல் நீங்க வந்து சங்குல போட்டாலும் சரி, அது பீங்கான்ல போட்டால் என்ன போட்டாலும் சரி, அல்லது உலோகத்துல போட்டா கூட அதுக்கு பேர் வந்து நெருக்கமா போட்டிருந்தா அதுக்கு பேர் தொடி அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. சங்க இலக்கியத்துல தொடி அப்படின்னா வளையல். அதே மாதிரி வளையல்னாலும் வளையல். ஆனா அந்த வளைங்கிற சொல் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வலை அப்படின்றது ஒண்ணு மீன் பிடிக்கிற வலை இருக்குல்ல, அந்த வலை வேற. இந்த வலை வேற. இது வந்து வளையலுக்கு வர்ற வலை. வலை அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து பேரகராதியில பாருங்க, பொருள் போய் பாருங்க. வலைன்னு சொன்னாலே சங்கு. சங்குல இருந்து செஞ்சதுனால அது வளையல். அப்ப முன்கைனா ஃபோர் ஆர்ம். ஃபோர் ஆர்ம்ல நிறை, வளை, முன்கை. நிறைனா வரிசையா ஒரு கை ஃபுல்லா. இப்ப நீங்க பாத்தீங்களா, நம்ம ஏதாவது ஒரு கல்யாண நேரத்துல அல்லது பெரும்பாலும் அந்த இதுக்கு அது என்னது, நம்ம வளைகாப்பு. வளைகாப்புக்கு வந்து வரிசையா ஃபுல்லா வளையல் வந்து வர்றவங்கள வளையல் போட்டு விடுவாங்கல்ல, கை ஃபுல்லா வளையல் இருக்கும். அப்புறம் நிச்சயம் பண்ணா கை ஃபுல்லா வளையல் போடுறதுங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம அதிகமாக போடுறது இல்லை. அப்படின்னா கூட என்ன போடுறது, ஸ்டைலாக போடுறது இந்த மாதிரிங்கிறத வளையல் வந்து வரிசையா கை ஃபுல்லாக போடுறதுங்கிறது வந்து ஒரு இது. இதை வந்து நான் 3 விஷயமா நான் அணுக போறேன். எனக்கு வந்து 1 மணி நேரம் டைம் வந்து இப்போ வந்து 7:22 நான் வந்து உங்கள்கிட்ட 1 மணி நேரம் பேசுவேன். இப்போ இந்த தலைப்பை நான் வந்து இதுக்காக நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, மதுரைக்கு போகும்போது, இது போகும்போது இப்போல்லாம் கூகுள் இருக்கு. என்னுடைய லேப்டாப்பில் வச்சு தேடி எடுத்து இன்னைக்கு காலையில் என்னால் பிரிண்ட் பண்ண முடியல. வீட்டிலேருந்து அவசரமாக கிளம்பும்போது இன்னொரு மீட்டிங் இருந்தது. அதனால் இங்கே தான் தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியாளர் சொல்லி இதை பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு சொன்னேன். அப்புறம் என் கம்ப்யூட்டர் பேக்கை எடுத்துகிட்டு வராதனால ஒரு மார்க்கர் பெண்ணை இங்கே வாங்கி இதை நான் கோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த உரையின் மூலமாக என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டுரையோ ஒரு நூலோ வரும். அப்படி ஒரு பயன் இல்லாட்டா நான் அந்த வேலையை பார்க்கவே மாட்டேன். நோக்கம் கருதாத, பயன் கருதாத, தாக்கத்தை ஏற்படுத்தாத, விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த விஷயத்தோடும் நான் தொடர்பு வைத்துக் கொண்டதே இல்லை. நான் அந்த இதுல அந்த தொடர்பே வச்சிருக்க மாட்டேன். தமிழ் படிச்சா ஒன்றும் ஆகாது, தமிழ் படிச்சவன் நல்லா இருக்கலாம், நல்லா வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் நான் தமிழ் இலக்கியமே படிக்கிறேன். தமிழ் இலக்கியம் படிச்சா என்ன வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொந்தக்காரங்களாம் பயப்படும் போது, இன்னும் சொல்ல போனா ஒரு கல்விப்புலத்தை சேர்ந்தவரே ஒருத்தர், ஏங்க நீங்க வேற ஏதாவது தமிழ்லாம் படிக்க சொல்லுங்க, அவர் பாத்திர கடை வச்சு கொடுக்க சொல்லுங்க. நான் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் பாத்திர கடை வைக்க சொன்னாருன்னு நீங்கள் தமிழ் நெடுஞ்சாலையில் எழுதிருக்கீங்க, நீங்கள் தமிழ் உலகத்துக்கு இப்போ ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கீங்க அப்படின்னாரு. பாத்திரத்துலேருந்து கதாபாத்திரம், அவன் அதுக்காக பாத்திர கடை வைக்க முடியும்? ஆக நான் தமிழை தவிர வேறு எதையுமே படித்தது கிடையாது. பேரிடர் மேலாண்மை, தேர்தல் மேலாண்மை, ஒரு 30 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், அப்புறம் புயல், வெள்ளம், நிதித்துறை செயலாளராக பட்ஜெட், வருவாய் செலவு திட்டங்கள், இப்படி பல்வேறு வேலைகளை பார்த்துருப்பேன். ஆனால் நான் பிஏ எம்ஏ தவிர வேற எந்த பட்டத்தையும் வாங்க மாட்டேன். எனக்கு அழைப்பெல்லாம் வரும், லண்டன்லேருந்து வந்து படிங்க, பெர்க்லிலேருந்து, இந்த மாதிரிலாம் போய் ஒரு வருஷம் எங்களுக்கு இலவசமாகவே அனுப்பிச்சி விட்ருவாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதை போய் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் என்ன போடுவீங்க, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போட்டு விதின் ப்ராக்கெட்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு பேரை போடுவாங்க, டிப்ளமா அப்படின்னு பப்ளிக் பாலிசின்னு. அப்படி போட்டால் நான் இவ்வளவு அருமையாக பட்ஜெட்லாம் எழுதுறதுக்கு நான் லண்டனில் போய் கற்றுக்கிட்டு வந்த அந்த ஞானம் தான் காரணம், அல்லது யாராவது எனக்கு ஞானப்பால் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வேற எதுவுமே படித்ததில்லை. ஆனால் நான் பார்க்குற ஒவ்வொரு வேலைக்கும் அது தொடர்பான எல்லாவற்றையும் நான் படித்து விடுவேன், ஆனால் பட்டம் வாங்க மாட்டேன். ஆக இந்த காரியம் கருதாமல் நான் எதையுமே செய்ய மாட்டேன். இப்போ இதுக்காக நான் தயார் பண்ணேன். இதை 3 விதமாக நான் உங்களுக்கு அணுக போகிறேன். என்னுடைய உரையெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க, பார்த்துருப்பீங்க. நான் ஒரு சில விஷயத்தை நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவேன். என்னை பொறுத்தவரையில் கூறியது கூறல் குற்றம் அன்று, கூறியது கூறல் குற்றம் அன்று. சில விஷயங்களை பொதுமக்களுடைய பொது புத்தியில, அந்த கலெக்டிவ் மெமரியில நீங்க ஏற்றி வைக்கணும், இறக்கி வைக்கணும் அப்படி சொன்னா அதை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்பதான் அது சென்றடையும், அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறும். இன்னைக்கு போய் தமிழ்நாட்டில் போய் சிந்து வெளின்னு சொல்லி பாருங்க, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பழைய கதை. இப்ப சிந்து வெளினா எங்க இருக்குன்னு தெரியும்.
ஹரப்பா மொஹஞ்சதாரோனா எங்க இருக்குன்னு தெரியும், கீழடினா என்னன்னு தெரியும், ஆதிச்சநல்லூர்னா தெரியும், சிவகலைனா தெரியும், கொற்கைனா தெரியும். இது பொதுமக்கள் பெண்களை இந்த வருஷம் கோலம் போட்டாங்க, சிந்துவெளி மாக்கோலம் அப்படின்னு. ஜான் மார்ஷலுக்கு பொங்கல் வச்சாங்க, பென்னி குயிக் மாதிரி மதுரை மாவட்டத்தில் சில இடங்கள்ல. ஜான் மார்ஷலுக்கு தமிழக அரசு சிலை எடுத்திருக்கிறது. இந்த உலகத்திலேயே ஜான் மார்ஷலுக்கு சிலை வைத்திருக்கும் ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும்தான். சிந்துவெளி குறியீடுகளை படிச்சுட்டா அவங்களுக்கு $1 மில்லியன் கிடைக்கும் என்று தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கார். பானை கீரல்கள், இதையும் சிந்துவெளி கீரல்களையும் நம்ம ஆதிச்சநல்லூர், சிவகலை, கீழடி இங்கெல்லாம் கிடைக்கிற கீரல்களையும் ஒப்பிட்டு புத்தகம் வந்திருக்கு, ராஜன் சிவானந்தம். இரும்பின் பயன்பாடு பற்றி தனியா புத்தகம் வந்திருக்கு. நம்ம இப்ப தரவுகளோடு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் தரவு இல்லாம எதையுமே பேச மாட்டேன். நான் பேசுறத எந்த அரங்கிலையும் எந்த இடத்துலையும் என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறது தொடர்ந்து நான் வந்து இலக்கியம்னு ஒன்று, அப்புறம் அகழாய்வு தடயம் அப்படின்னா ஆர்கியலாஜிக்கல். இப்போ ஆதிச்சநல்லூர் நடக்குது, இப்போ வந்து கேட்டிருக்காங்கல்ல, அனுமதி கேட்டிருக்காங்க. பட்டின மருதூரா, பட்டின மருதூர் அப்படின்னு அந்த இது ஒட்டப்பிடாரம் சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இந்த சங்கு இதெல்லாம் பற்றி ஆராயறதுக்காகவும் இரும்பு இதை பற்றிலாம் ஆராயறதுக்காக அனுமதி கேட்குறாங்க. ஆக ஒரு பக்கம் இலக்கியம், இன்னொரு பக்கம் அகழாய்வு. இந்த ரெண்டையும் அப்புறம் கிடைக்கக்கூடிய கீறல்கள், எழுத்துக்கள், இதை எல்லாம் மொத்தமாக வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம பேசுறது குண்டாச்செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கீழடியை பற்றி பேசும்போது நிறைய பேர் நியூஸ் வரும். இப்போ சரஸ்வதி பற்றி பேசும்போது கூட கீழடியை பின்னுக்கு தள்ளிய, அதில் ஒருத்தர் அவருக்கு சந்தோஷம், கீழடியை பின்னுக்கு தள்ளிய, கீழடியை முன்னுக்கு தள்ளிய. என்ன கீழடி? என்ன சொல்லுவாங்க, மதுரைக்காரனால நான் கீழடியை பற்றி பேசுறேன். இல்லை, நான் ஹரப்பா மொஹஞ்சதாரோவையும் பேசுகிறேன். ஏனென்றால் அது நமது பண்பாடு, அதை உருவாக்கியவர்கள் நாம் என்பதை நிறுவாமல் ஓய மாட்டோம். இன்னைக்கு காலையில் தான் சென்னையில் பேசிட்டு வந்தேன். சிந்துக்கும் வைகைக்கும் தூரம் இல்லை, அதை தூசு கட்டி காட்டாமல் தூக்கம் இல்லை. அப்படிதான் இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கேன். அதை தூசி கட்டி காட்டாமல் தூக்கம் இல்லை. ஏன்னு சொன்னா, தூரம் அப்படிங்கிறது, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, இடைவெளிங்கிறது கேப். தூரமும் இடைவெளியும் ஒன்று போல் இருந்தாலும் அவை ஒன்றல்ல, வேறு வேறு. தூரம்ங்கிறது வேற, இடைவெளிங்கிறது வேற. நீங்க பக்கத்துல இருக்கலாம், ஆனா அவனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரமா இருக்கலாம். கருத்தியல், சிந்தனை, எண்ண ஓட்டம். இன்னொருத்தர் அமெரிக்காவில் கூட இருக்கலாம், எந்த ஊர்ல வேணாலும் இருக்கான். அவன் வந்து நீங்க அவனு உங்களுக்கு நெருக்கமா இருப்பான். டிஸ்டன்ஸ் அதிகம், கேப் கம்மி. அதனாலதான் தூரம் இடைவெளி என்பது ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்றல்ல அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து பேசுறேன். சங்க இலக்கியத்தை பத்தி நான் சொல்லும்போது என்ன சொல்லிட்டு வர்றேன், சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி, கீழடி, சிவகலை என்பவை இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம். இப்படிதான் நான் பேசுறேன். இந்த உரையாடல்கள் மூலமா நான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரேன். இலக்கியம், அகழாய்வு, அதன் மூலமா வர்ற ஒரு நாகரிக புரிதல், இந்த மூணையும் ஒரு கோட்ல நிறுத்துறதுக்கு நான் எத்தனையோ சான்றுகளை வச்சிருக்கேன். என்னை கூப்பிட்டதுக்கு பின்னால தான் இந்த சான்றை எடுத்தேன். இது வந்து ஒரு கட்டுரையாகவோ ஒரு நூலாகும். இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப வந்து நிறைவளை முன்கை, இந்த நிறைவளை முன்கை அப்படிங்கிற இந்த சொல், இந்த தொடர் சங்க இலக்கியத்துல 335வது பாடலா, குறிஞ்சித்திணை பாடலா வருது. இதை எழுதினவர் வந்து இருந்தையூர் கொற்றன் புலவனார், இருந்தையூர் கொற்றன் புலவனார் அப்படின்னு. அந்த பாட்டு வந்து, இந்த பாட்டை மட்டும் நான் முழுசா வாசிப்பேன், மத்தெல்லாம் சொல்லிட்டு போயிடுவேன். நிறைவளை முன்கை நேரிழை மகளிர் இருங்கல் வியலற செந்தினை பரப்பி சுனை பாய் சோர்விடை நோக்கி சினை இழைந்து பைங்கன் மந்தி பார்ப்பொடு கவரும் வெற்பிடை நன்னிய அதுவே வார்கோல் வல்வில் காணவர் தங்கை பெருந்தோர் குடிச்சு இருந்த ஊரே. இந்த பாட்டு குறிஞ்சி திணை மலை பகுதியில் இருக்கும். உங்களுக்கு வந்து கடலும் பக்கத்துல இருக்கு, மலையும் பக்கத்துல இருக்கு. இது தூரத்துல இருக்க மலையா கூட இருந்துட்டு போகுது. சங்க இலக்கியத்துல வந்து நள்ளிரவில் மீன் துஞ்சும், மீன் வந்து தூங்கும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொன்ன இலக்கியம் சங்க இலக்கியம். நான் அந்த மீனை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் மீன் தூங்குமான்னு கேட்டேன். அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. நல்லன் தூங்கும், மீன் தூங்கும் நல்லன் யாமம், அது குறிஞ்சித்திணை பாட்டு. ஆக வந்து இந்த மீன், இந்த சங்கு, இந்த முத்து, இந்த சொல்லாடல்கள் வந்து நெய்தலா தான் இருக்குன்னு தேவையில்லை. அதனாலதான் ஹரப்பா மொஹஞ்சதாரோல வந்து கடற்கரையில இருந்து ரொம்ப தூரம், ஆனா அங்க சங்கு வளையலும் முத்தும் கிடைக்கிறதுக்கு காரணம் இது நமது பண்பாட்டிற்குள் ஊடுருவியது. இந்த ரெண்டு விஷயம். இதுக்கு என்ன பொருள்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றா, பொண்ணா லவ் பண்ணல. அப்ப வந்து குறிஞ்சி நிலத்துல பண்ணும்போது அவங்க தோழிகிட்ட வந்து அவன் வந்து அந்த இடத்துல நிக்கிறான். அவன் கேட்கிறான்னு தெரிஞ்சுட்டு கேட்காத மாதிரி, அதாவது ஜாடையா சொல்றது, தோழியும் தோழி தான் சொல்றான்.
அவ என்ன சொல்றா, நீண்ட அம்புகளையும் வலிய வில்லையும் உடைய வேடர்களின் தங்கை ஆகிய, இது வந்து குறிஞ்சி நிலம். இவ வந்து வேடர்களுடைய தங்கை, சிஸ்டர், எங்கர் சிஸ்டர். பெரிய தோளை உடைய குறிஞ்சி நில பெண்ணாகிய தலைவி வாழும் ஊர். அந்த ஊர் வந்து குறிஞ்சி நில தலைவி வாழும் ஊர். வரிசையாக முன் கையில் வளையல்களையும் பொருத்தமான அணிகலன்களையும் அணிந்த மகளிர் கருமையான மலையில் உள்ள அகன்ற பாறையில், நம்ம இந்த பேச்சு பாறை எனக்கட்டு இங்கெல்லாம் இருக்குல்ல, நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி சலசலன்னு ஓடும், பாறையெல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு மலைப்பகுதி. இந்த பிள்ளைங்க வந்து அங்கே போகிறாங்க. அங்கே தான் திணை புனம்லாம் இருக்குது. அப்போ திணையெல்லாம் அறுத்தாச்சு. இந்த சிவப்பாக இருக்கக்கூடிய திணை இருக்குல்ல, செந்திணை, அதை வந்து இந்த பாறையில் காய போட்டு அவங்க குளிக்க போகிறாங்க. அவங்க குளிக்க போகும்போது இறங்கி நீராடுகின்ற காவல் இல்லாத சமயம். அவ்வளோ பெரிய காட்டில் எவன் வரப்போகிறான்? அது யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. பொம்பளை பிள்ளைங்க குளிக்குது, அதுக்கு குளிக்குது, திணையை போட்டு போயிருக்கு. அப்போ இவங்க தண்ணியில் இருக்காங்க. இங்கே திணை கிடக்குன்னு பார்த்துட்டு ஒரு குரங்கு அதோட குட்டியோட இறங்குது. இறங்கி மரக்கிளையிலிருந்து இறங்கி பசுமையான கண்களுடைய பெண் குரங்குகள், கவனிச்சு பாருங்க, பெண் குரங்குகள், ஆண் குரங்குகள் கிடையாது, குழந்தையோட வந்து தம் குட்டிகளோடு அத்திணையை கவர்ந்து செல்லுகின்ற மலை. அது அப்படியாப்பட்ட ஊரு. அப்ப அப்படின்னு இவன் காதல கேட்க முடியா சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டினா, திணைய காய போட்டு இவங்க குளிக்க போன நேரத்துல பொம்பளை குரங்கு வந்து இதை எடுத்துட்டு ஆட்டையை போட்டுரும், அதனால அப்படின்னு மட்டும் தான் சொல்றான். எடுத்துட்டு போயிரும், கவர்ந்துட்டு போயிருன்ட்டு. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டினா, இவளை வந்து வேகமா கல்யாணம் பண்ணிடுறா, வந்து வந்து பார்த்துட்டு போற, இவளை காதலிக்கிற, வேகமா விரைவில் திருமணம் சொல்லுவதே சிறந்தது என்று அவனுக்கு மறைமுகமாக உணர்த்துவதை கூறுகிறது. பாறையில் உலர்த்தப்பட்டிருக்கும் திணையை காவல் இல்லாத சமயத்தில் குரங்குகளும் குட்டிகளும் கவர்ந்து செல்லும் என்றது தலைவியை வேறு எவராவது திருமணம் செய்து கொள்ளக்கூடும் என்பதை குறிக்கிறதுன்னு உரையில் எழுதிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து வேகமா கல்யாணம் பண்ணிட்டு போனா அவங்க சொந்தக்காரங்க சுரத்துக்காரங்கன்னு பார்ப்பாங்க. அதை ஏதாவது பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பேசி முடிச்சுவாங்க. அந்த பிள்ளைனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதை சொல்றது குறிப்பா சொல்றான். அந்த பாட்டில் தான் இந்த நிறை வளை முன்கைங்கிற அந்த தொடரை நான் எடுத்துக்கிட்டேன். அதை உங்களுக்கு தெரியணும். இதை எங்க இருந்தரா எடுத்து இங்க வந்து கோர்த்து விடுறாரு வளையல. வளையல தூத்துக்குடியில் வந்து எதுக்கு வளையல் போடுறாருன்னு கேட்கலாம். சங்க இலக்கியத்துல வளை அப்படிங்கிறதோட தொடர்புடைய சொற்கள் வந்து 143 லைன்ல, 143 இடங்கள்ல இந்த வளை. வெறும் வளை அப்படின்னா சங்கு. சங்கு என்ற பொருளில் வளை என்ற சொல் 128 இடத்தில். வளை மகள் அப்படின்னா வளையலை அடைந்த பெண் அப்படிங்கிற பொருள்ல வந்து ஒரு தடவை. வளையல் அப்படின்னா பேங்கிள்ஸ், அது 3 தடவை. வளையே, அது வளையல் தாண்டா அப்படின்னு சொல்றது 3 தடவை. வளையோடு வித் பேங்கிள்ஸ் சொல்றது 4 தடவை. மொத்தம் வந்து 143 இடத்துல இந்த வளை என்பது சங்கு அப்படிங்கிற பொருள்ல வருது. அந்த சங்குல செஞ்ச பேங்கிள். இங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, சங்குல வளையல் செஞ்சாலும் செய்யாட்டினாலும் அது எப்ப கடல்ல இருந்து எடுக்கப்படுதோ அப்பயே அதுக்கு பேர் வளை தான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வளைஞ்சிருக்கு. இப்போ இன்னைக்கு தான் அந்த போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கும்போது அங்கே 2 சங்கு இருக்கு, பார்க்க முடியுமான்னு கேட்டேன். நாங்களாம் இங்கே கடற்கரையில் கீச்சில் சங்கு பார்த்ததான் ஒரிசாவில் பார்த்துருக்கேன், அதை பார்த்துருக்கேன். அப்புறம் வலம்புரி செங்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறலாம் கேட்டால் அவங்க எனக்கு விளக்குனாங்க, இப்படி கையில் வச்சுட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வளைஞ்சி இருக்கிறதுனால அது வளை. அப்போ அது சங்கா இருக்கிறதுனாலே அதுக்கு பேர் வளை. அந்த வளைஞ்சி இருக்கிறதுலேருந்து செய்கிறதான் வளையல். ஆக வந்து இந்த வளைன்னு சொன்னாலே அதில் வந்து சங்கு அப்படிங்கிற பொருளில் இந்த 149 இடத்துல இருக்கு. அதில் சில இடங்களை மட்டும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, வளை இந்த சங்கு வந்து கடலில் கிடைக்கும். அந்த வளை சங்கை வந்து பரதவர் என்று சொல்ல மீன் பிடிக்கக்கூடிய திமிழ் பரதவர்கள் போய் அந்த சங்கு குளிச்சு எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்த வலையை வந்து அந்த சங்கை வந்து ஒருத்தர் டெக்னிக் தெரிஞ்ச ஒருத்தர் அறுப்பர். அவர் வந்து அறுக்கிறவர். அவர் அறுக்கிறதுக்கு ஒரு கருவியை பயன்படுத்துவார். அதுக்கு பேர் அறம். அறம்னா அந்த எத்திக் அறம்ல, இந்த சின்ன ரகரம் அறம் சொல்றாங்க. இப்ப கூட இந்த சாணம் பிடிக்கிறோம் அறம், இந்த மரத்தெல்லாம் இருக்க ரம்பம் அப்படிலாம் சொல்லி பேர் வச்சிட்டோம்ல, அறம். அதுக்கு வந்து அந்த அறத்தை வச்சுதான் அறுக்கிறாங்க. அப்ப கருவி. அதை செய்யறவர் இருக்கார்ல, இந்த வளையலை இப்படி அறுத்து செய்யறவருக்கு தமிழ் இலக்கியம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் வச்சிருக்கு. இப்ப நம்ம சொல்றோம்ல, இவர் கொள்ளரு, இவர் வந்து இரும்பு கொள்ளரு, இவர் பொற்கொள்ளரு, இவர் தச்சரு, இவர் அப்படின்னா நம்ம பேர் வச்சிருக்கோம்ல ஒவ்வொரு தொழிலுக்கும். அதுல வந்து ஒரு மணியை, ஒரு சின்ன மணி வந்து வடநாட்டுல இருந்து வந்த மணிலாம் ஒரு ஊசியை வச்சுட்டு நூல் மாதிரி அந்த ஊசியை வச்சுட்டு அப்படியே குடைவாங்க. அதுக்கு பேரு இலக்கியம், தொல்தமிழ் இலக்கியம் சிலப்பதிகாரம் என்ன சொல்லுதுன்னா திருமணி குயிற்றுனர். இப்ப கூட பார்த்தீங்கன்னா அது வந்து குயிட்டுறாங்க. அதை குயிட்டுறான்னா அதை குடைறான். அப்படி குடைஞ்சு ஒரு சின்ன ஊசி மாதிரி வச்சுட்டு அதில் குடைறான். அப்போ போட்டு இந்த சைடு நூலை எடுத்துருவான். அப்போ அந்த பாசி வந்து இப்போ வர்ற பிளாஸ்டிக் பாசிலாம் அதுக்குள்ளேயே இது போட்டிருப்பான். இது நான் சொல்றது வந்து மணியில செஞ்ச பாசி. சிறந்த
கொள்கையோடு அணிவலை போல்னர். இந்த சங்க செய்யறவங்க இருக்காங்களா, அறுக்குறாங்களே, அவங்களுக்கு சங்க இலக்கியம் ஒரு பேர் வைக்கிறது, போல்னர். அதாவது எப்படி குயிற்றுனர், அறுப்பவர், ரம்பத்தை வச்சு அறுக்கிறவர், தச்சு வேலை செய்யறவர் தச்சர், கொள்ளு வேலை செய்யறவர் கொல்லவர் மாதிரி சங்கு வேலையில யாரு டீல் பண்றாரோ அவருக்கு பேர் வந்து அந்த ஆக்ட் இருக்குல்ல, இதை வந்து குடையிறது மாதிரி இதுக்கு பேர் வந்து போல்தல். இந்த போல்தல் வந்து எதை வச்சு போல்வாங்கன்னா அறத்தை வச்சு போல்வாங்க. அப்ப இதை வாங்கி யார் யூஸ் பண்றா? கடையில வச்சு விற்கிறாங்க, ஆளுங்க வந்து வாங்கிட்டு போறாங்க, பெண்கள் அணிகிறாங்க. அதுலேயே சிறப்பானது வலம்புரி சங்கு. இப்போ வந்து சங்கு கடல்ல கிடைக்குது, சங்கை வந்து பரதவர்கள் போய் குளிச்சு எடுத்துட்டு வராங்க. அதை ஒருத்தர் வளையல் பண்றாரு, அதுக்கு அறத்தை யூஸ் பண்றாரு, அதுக்கு அவருக்கு பேரு போல்னர். அதை பெண்கள் வாங்கி அணிகிறாங்க, அதை வந்து வரிசையா அணிகிறாங்க, அதை முன்கை ஃபுல்லா அலைகிறாங்க, கையில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்படியே இருக்கு. இவ்வளவு விஷயம் வந்து இதுல இருந்து தெரிஞ்சாதான் நம்ம பேசுறது உண்மைன்னு நானே நம்புவேன். இல்லைன்னா வரமாட்டேன், இந்த தலைப்பே எடுக்க மாட்டேன். இப்ப நீங்க பார்க்க வேண்டியது என்ன, நான் போய் அவர்கிட்ட என்ன கேட்டேன், வலம்புரி சங்கு வலம்புரி சொங்குன்னு சொல்றாங்களே அதுல என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். சங்க இலக்கியம் சொல்லுது, பெரும்பானாற்று படையில இலங்கு நீர் பரப்பின் அப்படின்னா கடல், கடல் பரப்பு, அப்ப கடல்ல இருந்து சங்கு வருது. வலை மீக்கூறும், அந்த ஏரியாவில் நிறைய இந்த சங்கு வந்து நிறைய இருக்கு, எல்லா இடத்துலையும் கிடையாது. நீங்க போய் தூத்துக்குடியில சங்கு முத்து எடுப்பீங்க, போய் நாகப்பட்டினத்தில் தட்டினா அவ்வளவு கிடைக்காது, மெட்ராஸ் பக்கத்தில் அவ்வளவா கிடைக்காது. ஆக வலம்புரி பரப்பு, இலங்கு நீர் பரப்பின் வலை மீக்கூறும் வளம்புரி அன்ன வசை நீங்கு சிறப்பின், அதுக்கு அவ்வளவு புகழ்பெற்ற அது ஒரு முக்கியமான சங்கு, ரொம்ப ரேரா தான் கிடக்கும். அப்ப வலம்புரி வலை. இப்ப நம்ம வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்றத சங்க இலக்கியம் வந்து வலம்புரி வலைன்னு ஒரு 3-4 இடத்துல சொல்லுது. இது வந்து பெரும்பானாற்று படை. அப்புறம் நான் ஒரு 20 நிமிஷம் இந்த மேட்டரை மட்டும் வாசிச்சுட்டு நான் என்னுடைய ஆர்குமெண்ட்டை உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். பேசுறது உங்களுக்கு புரியுது இல்லை, நான் எதுவும் சம்மந்தம்லாம் பேசுறேன்னா இல்லை இல்லை, ஓகே, இது மாதிரிதான். அப்ப இது வந்து அது வந்து இலங்கு வலை. இலங்கு வலைனா ரொம்ப பார்க்க மினுமினு இருக்கு, நல்லா பார்க்க நல்லா வெள்ளை கலரா இருக்கு. எல் வலை அப்படின்னா வெள்ளை கலரா இருக்கு. அது வலம்புரி செங்குன்னு நிறைய இடத்துல சொல்றாங்க. அதை அறுக்கிறதுக்கு அறம் போழ்து அறுத்த கண்ணீர் இலங்கு வலை பரதர் தந்த பல்வேறு கூலம். இந்த பரதர் வந்து நிறைய மெட்டீரியல் கொண்டு வராங்க, அதெல்லாம் சி பேஸ்டு. மீனை கொண்டு வராங்க, திமிங்கலம் கொண்டு வராங்க, அப்புறம் உப்பு வந்து ஒரு பொருள் தான். உப்புல அன்னைக்கு நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன், ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது கேட்டு வந்தேன். அப்ப அவங்க நிறைய வந்து கொட்டுறாங்க. அந்த மீனின் கொள்ளைன்னு சங்க இலக்கியம் சொல்லும். அது கொள்ளையடிச்சு வந்த மாதிரி அப்படி வந்து வலையில கொட்டுவாங்க, அப்படி அவ்வளவு மீனை குவிச்சு விடுவாங்க. ஆக நம்ம எப்படி கூலம்னா தானியம், எப்படி ஒரு தானியத்தை வந்து கூலத்தை கொழிக்கிற மாதிரி மீனை வந்து குவிக்கிறாங்க, அதுல சங்கு எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு வராங்க. இதை வந்து நெய்தல் நிலத்தினுடைய இயல்பை வந்து மதுரை காஞ்சி பேசுது. முழங்கு கடல் தந்த விலங்கு கதிர் முத்தம், முத்தம்னா விலங்கு கதிர், முத்தம்னா முத்து. அறம் போழ்து அறுத்த கண்ணேர் இலங்கு வலை பரதர் தந்த பல்வேறு கூலம், அறத்தை வச்சு அறுத்த சங்கு. இருங்கலி செருவின் தீம்புலி வெள்ளு உப்பு, அங்க வெள்ளு உப்பு கிடைக்குது. வன்கை திமிலர் புழுமீன் குறைய நிறைய மீன் கொண்டு வராங்க. இப்படின்னு ஐம்பால் திணையும் கவனி அறையன ஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதை அந்த அறத்தை பயன்படுத்துறதையே அங்க மதுரை காஞ்சி சொல்லுதுன்னா 500. இந்த 500 சொல்ற இடத்துல தான் நான் வந்து உங்க ஏரியாவோட நான் கோர்த்து விடுறேன். அவன் பேசுற இந்த சங்கு குளித்தல், முத்து குளித்தல், இந்த கடற்கரை, இந்த ஏரியா கடற்கரை கொற்கைக்கு பக்கத்துல இருக்கிறது, தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிறதுன்னு நான் அடிச்சு சொல்றதுக்கு காரணம், போன தடவை பேரிசை கொற்கை வந்து பேசினேன். இப்ப வந்து 500 இருந்து ஒரு பாட்டு, 185வது பாட்டு, 5 லைன் தான், அதை படிக்கிறேன். 4 லைன். அலங்கு இதழ் நெய்தல் கொற்கை, அலங்கு இதழ் நெய்தல் கொற்கை முன்துறை. கொற்கையில் முன்துறைனா அப்படியே ஃப்ரண்ட் வாட்டரோட இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் மாதிரி. கொற்கை முன்துறை இலங்கு முத்து உரைக்கும், அங்க முத்தும் கிடைக்குது. எயிறு கெழு துவர்வாய் அறம்போல் அவ்வளை குறுமகள் நரம்பார்த்தன. அவ அந்த அங்க கிடைச்ச சங்குல செஞ்ச வளையல். இது மாதிரி நீங்க சங்க இலக்கியம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, இந்த 149ல கடல் கோடு அடுத்த அறம் யாழ், அப்புறம் வலம்புரி சங்க பத்தி 4-5 இடத்துல, சுரி வலை ஒரு இடத்துல வந்து வளையல் செஞ்சிருக்காங்க. அவன் வீட்டுக்கார வெளியே ஏதோ பொருள் ஈட்ட போயிருக்கான், அவனுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறா, அனிமியாவாயிருது, சத்து இல்லாமல் போகுது. நான் நிறைய எழுதியிருப்பேன் என்னுடைய கவிதையெல்லாம். அதாவது வாளோற்றி தீந்த வயல், அவர் திருவள்ளுவர் கூட சொல்லுவார், வளையல் வந்து கலண்டு விழுந்து ஓடி போயிருச்சுன்பாரு. அதெல்லாம் என்னுடைய கவிதையில் கூட எழுதியிருப்பேன். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அனிமியாவாயி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சுருங்கி கிருங்கி இந்த திதிலை படர்ந்தது, பசலை படர்ந்ததெல்லாம் சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில். அப்போ பண்ணும்போது இந்த வளையல் வந்து லூஸ் ஆயிடுச்சு. அப்போ லூஸான வலையில அதை போட்டுட்டு இருக்கா, கொஞ்சம் விட்டா டக்குன்னு கையில இருந்து கீழே விழுந்து போட்டு அதை சுரி வலை அப்படிங்கிறான். இப்ப அவன் திரும்பி வந்துடான்.
திரும்பி வந்தவுடனே இந்த இவளுக்கு வந்து புஷ்ஷுன்னு உடம்பெல்லாம் கும்முன்னு ஆயிடுறான். ஆனா தோல்லாம் அதை மாதிரி இப்ப என்ன இது, சுரிவலை பொலிந்த தோளும் செற்றும். இப்ப வந்து தோல் இந்த வலையெல்லாம் கையெல்லாம் வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு ஆகி கொஞ்சம் சத்தா சாப்பிட்றா, வந்துட்டான். ஊர்ல வந்தான் வந்து இப்ப அது டைட் ஆயிடுச்சு. எந்த சங்கு வளையல் வந்து லூஸா கலண்டு விழுந்துற மாதிரி இருந்து இப்படியே வச்சுட்டு தெரிஞ்சா, இப்ப அவன் வரவன் கொஞ்சம் அது டைட் ஆகி கரெக்டான எந்த அளவு பார்த்து எடுத்தாங்களோ அந்த அளவுல இருக்கு. இது மாதிரி சங்க இலக்கியம் முழுவதும் பேசப்படுகிற சங்கு, செறிவலை, நெகிழ்தல், அறத்தை வச்சு குடையிறது, இதெல்லாம் வந்து இலக்கியம். இப்ப இந்தியாவில் எத்தனையோ இடம் இருக்கு. சமஸ்கிருதத்தில் இருக்கு, வேதங்கள் இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, அர்த்த சாஸ்திரம் இருக்கு, என்னென்னமோ உலகத்தில் இல்லாத எல்லா நூலும் இருக்கு. பார்க்கடலே இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்து பெருங்கடல், அரபி பெருங்கடல், அப்புறம் வங்காள விரிகுடா, பசிபிக் கடல் கூட எனக்கு தெரியும், பார்க்கடலை தெரியவே தெரியாது. அப்ப இவ்வளவு கடலை பத்தி பேசுறது, சங்க பத்தி எத்தனை இடத்துல பேசுது? அதை பத்தி கூட ஒண்ணு, சங்கு அறுக்கிற பத்தி, சங்கு வளையல் பண்றதை பத்தி, அந்த சங்கு வளையல் பெண்கள் அணிஞ்சிருக்க பத்தி ஒரு பண்பாட்டு அடிப்படையில் எங்கேயாவது பேசுதா? இருந்தா கொண்டு வந்து காட்டுங்க. அப்ப இந்த வாழ்வியல் அடிப்படையில் சங்கு பற்றியும் சங்கு வளையல் பற்றியும் இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்றேன். திருப்பி திருப்பி சங்குன்னு சொல்லி வளைன்னு சொல்லாம சங்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா? எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, பேசிட்டே போனா சங்கு அறுத்துருவோண்டாம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரைக்காரங்க சங்கு இருக்குன்னா இதுதான் சங்கு. இது எதிர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அறுத்தாங்கன்னா அது பேர் சங்கு அறுத்துருவோண்டாமா. பார்க்கறதுக்கு சங்கு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம சாதாரண பேசும்போது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தாரு, சங்கு ஊதிட்டாங்க. சங்கு ஊதிட்டாங்கன்னா அவரு மொப்தாயிட்டாரு அப்படின்னா. அப்ப வந்து இப்ப எவனாவது சங்குன்னு சொன்னா நம்ம வளையல டக்குன்னு நினைக்கிறது இல்லை. சங்குனா சங்கு. எங்க ஊர்ல ஒரிசால எல்லாம் இப்ப இன்னைக்கு அதிகமா சங்கு வளையல் இந்தியாவில யாராவது யூஸ் பண்றாங்க, பெங்கால்ல தான். அது இங்க இருந்து தான் சங்கு போகுதான். இங்க இருந்து சங்கு போய் வங்காளத்துக்காரங்க தான் நிறைய சங்கு வச்சு எல்லா கையிலும் வெள்ளையா போட்டிருப்பாங்க. நீங்க ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா லேடிஸ்லாம் வருவாங்க, எல்லாம் சங்கு வளையலா போட்டுருவாங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க யாரும் போட்டுருக்காது, பிளாஸ்டிக் போட்டிருக்கோம், பிங்காம் போட்டிருக்கோம். அதுக்கு தங்க வளையல் தான் இப்பெல்லாம். நம்ம அதெல்லாம் தங்கம், அதுல கல்லுகள்லாம் பதிச்சிருக்குமே தவிர இந்த இந்த வெள்ளை சங்கு வளையல அவ்வளவு பிரியமா, அன்போட, அவ்வளவு நேசத்தோட அணிஞ்சு இருக்கிறது வந்து வங்காளத்துல, ஒரிசாவில், அஸ்ஸாம்ல, இவங்க அந்த ஏரியாக்காரங்க தான் இன்ன வரைக்கும் சங்கு வளையல அணிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சங்கு அப்படிங்கிறது தமிழ் சொல்லே இல்லை. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப வேற வழி இல்லாம நம்ம எப்படி சங்க இலக்கியம் சொல்றோம்ல, சங்க இலக்கியம்னா சங்க இலக்கியங்கிறதும் தமிழ் கிடையாது. சால தொடங்குற எந்த எழுத்துமே தமிழ் சொல் இல்லை. எங்க தமிழுக்கு ரொம்ப குறையா போயிரும்னு சில ஆளுங்க சவுண்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. இவர் என்ன அப்படி சொல்றாரு, சங்குலாம் வரும், அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் அங்கங்க உதாரணம் சொல்லி தமிழ்ல இல்லைன்னு சொன்னா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. சங்கம்ங்கிறது வந்து நமக்கு வந்து அவயம். அதனால அறிஞர் அவயம்னு பேர் வச்சு இப்ப உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அறிஞர் அவயம், அறிஞர் மன்றம், தமிழ் கூறும் நல்லுலகம், இதுதான் சங்கம். அதாவது எல்லாம் சேர்ந்து கூடுறது, கூடுமிடம் தான். கூடுமிடம் கூட்டம், கூடுதல், கூடுதல் தான் சங்கமம். இந்த சங்கு வருது. அதுல வந்து எல்லாரும் உட்கார்ந்து எழுதி கவிதையெல்லாம் வாசிச்சதுனால சங்க இலக்கியம் பேர் வச்சிட்டோம். ஆனா தமிழ் இலக்கியத்தில், மொழியில் சகரம் என்று இச்சென்னாவோட, இந்த மெய்யெழுத்தோட ஆனா, ஐயன்னா, அவ்வண்ணா, இந்த மூன்று உயிர் எழுத்துக்களும் இந்த இச்சு என்ற மெய்யோடு சேர்ந்து மொழி முதலா வராது. சாவு தமிழ், சாப்பாடு கூட தமிழ், சாக்காடு தமிழ், சினம் தமிழ், சீற்றம் தமிழ், எல்லாம் தமிழ். ஆனால் சத்தியம் தமிழ் இல்லை, சக்கரம் தமிழ் இல்லை, சங்கம் தமிழ் இல்லை, சமணம் தமிழ் இல்லை. அதே போலவே சைத்தியம், சைனம், சை, சௌஜன்யம் அப்படிமா, சௌஜன்யமா இருக்கும் அப்படின்ட்டு, அவன் சௌக்கியமா இருக்கலாம்பா. சௌக்கியம் தமிழ் இல்லை. ஏன்னா ஆனா, ஐயன்னா, அவ்வண்ணாவோட இந்த சகரக்கிழவி வராது. இதுக்கு தொல்காப்பியர் ஒரு சூத்திரம் சொல்வாரு, சகரக்கிழவியும் அதனோர் அற்றே ஆ, ஐ, அவ்வெனும் மூன்றளங்கடையே. இந்த மூணை விட்டுட்டு மீதி இருக்க உயிரோளத்தோட சேர்ந்து வரும்டாங்கிறார். அப்ப இதுதான் இலக்கணம். அந்த இலக்கணத்துக்கு மீறி ஏதாவது நீங்க உங்க காதுல சங்குன்னு விழுந்துச்சுன்னா சங்கு ஊதிட்டாக்கிற அர்த்தம் அப்பயே. ஆக நம்ம மொழியில வந்து இது புகுந்த வார்த்தை, வேற வழி இல்லை. இப்ப நம்ம சங்கு வளையல் நாம சொல்லி வளை, நீங்க யாராவது நீங்க பாத்தீங்களா? பிங்காம் வளைய தெரியுது, பொண்ணு வளையம் வருது பாருங்க, செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போய் நின்று வளையல்கள் எல்லாம் வாங்கிட்டு அவனா ஒரு இதை கணக்கை போட்டு இது பண்ணி, இது இவ்வளோ செய்கூலி, உங்களுக்காக செய்கூலி இல்லாமல் போட்டுன்னு சொல்லிட்டு சாமியை வேற கும்பிட்டு அந்த நகையை அதை வச்சு அப்புறம் நீங்களும் பக்தி பழத்தோட வாங்கி காய்கறிக்காரன்ட்டு போய் பேரம் பேசுறது, கொத்தமல்லி சும்மா கொடுங்கிறது, கருவேப்பிலை சும்மா கொடுங்கிறது, என்னம்மா கத்திரிக்காய் விலை எப்படி ஆகி போச்சுங்கிறது, தக்காளி விலை இவ்வளவாயிருச்சாங்கிறது, எல்லாம் பேசுறது.
பால் விலை அதிகமாயிருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்றது. அங்க நகை கடைக்கு போகும்போது அந்த அந்த தனியே அது வேற செய்கூலியும் இல்லை, சேதாரம் இல்லைன்னு சொல்லி சேதாரம் பண்ணிருவாய்ங்க. அதை எங்க செய்கூலிய போட்டு விட்டான், எங்க சேதாரம் பண்ணானே தெரியாது. நம்ம திருப்தியா வந்துருவோம். ஆக நம்ம வந்து இப்ப இந்த இந்த வலை அப்படிங்கிற வளையலுடைய உண்மையான பொருளையும், அதன் நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிறாம, இதை இங்க எடுத்து கல்கட்டாக்கு அனுப்பிச்சு கல்கட்டால பயன்படுத்தியிருக்காங்க. ஆக இதுவரைக்கும் நான் சொன்னது இலக்கியம். இலக்கியம் ஃபுல்லா. இதை நான் அதை புத்தகமா எழுதும்போது அல்லது ஒரு கட்டுரையா எழுதும்போது இதை ஃபுல்லா பயன்படுத்திக்கிறேன். உங்க நேரத்தை நான் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து 7:46 ஆயிடுச்சு. அடுத்து வந்து நான் வந்து அகழாய்வுக்கு வரேன். ஆர்கியாலஜி. இது இலக்கியம். இது ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜில ஹரப்பா மோஹஞ்சதாரோக்கு அந்த சைடு மெஹர்கார்னு ஒரு இடம் இருக்கு. பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் பதில போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க சிந்துவெளி தோன்றது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலே. அது வந்து இன்டீரியர். அப்பயே இந்த சங்க அறுத்ததுக்கும் பயன்படுத்துறதுக்கும் இப்ப எடுத்துக்காட்டு கிடைச்சிருக்கு. இந்த படத்தை பாருங்க. ஹரப்பாவில் 2 வட்ட சங்கு அதை அறுத்துட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸ்ல இருக்கு. இது ஹரப்பாவில் கிடைச்சிருக்கு. அதை பத்தி எழுதும்போது பெரிய பெரிய ஆய்வாளர்கள், உலகத்துல இருந்து வந்த ஆய்வாளர்கள்லாம் அவங்களுக்கு வந்து இங்க நமக்கு என்ன நடக்குது, தூத்துக்குடியில என்ன நடக்குது, கொற்கையில என்ன நடக்குது, நம்ம என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அறத்தை வச்சு போல்னர்னு பேரே வச்சிருக்கோம். இவ்வளவு பெரிய வேலை இருக்கு. அவங்க படிச்சதே கிடையாது. சங்க இலக்கியத்தையும் படிச்சாது, தமிழ் ஒன்று இருக்குன்னே தெரியாது, கீழடியை பத்தி தெரியாது, ஆதிச்சநல்லூரை பத்தி தெரியாது, சங்க இலக்கியத்தை பத்தி தெரியாது. கருத்து அருமையா சொல்லிடுவாங்க. அதுலயும் வெளிநாட்டுக்காரவங்க யாராவது கருத்து சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வெள்ளையா இருக்கவே பொய்யே சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அவரே சொல்லிட்டாரியா, அவரே சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. சரஸ்வதி ஓடிட்டு இருந்துச்சு, இங்க கீழே தான் ஓடிட்டு இருந்துச்சு, எல்லாம் சொல்லுவான். கீழடி அறிக்கை மட்டும் விட மாட்டான், ஆதிச்சநல்லூர் அறிக்கை விட மாட்டாங்க. அப்ப இதுல வந்து இவர் வந்து கெனோயர்ங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இந்த காஞ்ச் செல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு நேம் இருக்கு. இந்த பொட்டானிக்கல் நேம், ஜுவாலஜிக்கல் நேம், இந்த மாதிரி பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு லத்தீன்ல இருக்கும். அது வந்து டர்பீனெல்லா பைரம் அப்படின்னு பேர் இருக்கு. அதான் சங்கு. அது நீங்க டர்பீனெல்லா பைரம் போட்டீங்கன்னா உலகத்துல எங்க சொன்னாலும் இவங்க சங்க பத்தி தான் பேசுறாங்க. வெறும் சங்கு அல்லது வளைன்னு சொன்னா வெளிநாட்டுக்காரங்க புரியாது. நம்ம பேசுறது டர்பீனெல்லா பைரம். இதையெல்லாம் அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இது ஹரப்பால இருக்கு, மொஹஞ்சதாரோல இருக்கு. அது வரலாற்று காலத்துல கங்கை சமவெளிக்கெல்லாம் போயிருச்சு, இன்டீரியராகவும் போயிருச்சு. அதுக்கு பின்னால மௌரிய பேரரசெல்லாம் வந்ததுக்கு பின்னால அவங்க சவுத்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்மலாம் இங்க சங்கெல்லாம் வச்சிருக்கோம்னு கண்டுபிடிச்சு ஒருவேளை அங்க வாங்கி இருக்க கூடும் அப்படின்னா, நம்ம சங்கு உலகத்துக்கு, இந்திய துணைக்கண்டத்துக்கு, சிந்துவெளிக்கு போனதெல்லாம் கங்கை சமவெளியில மௌரியர்லாம் வந்ததுக்கு பின்னாலன்னு அவர் எழுதியிருக்கார். இதை திருப்பி திருப்பி கோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. என்னை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவேன்னா பஞ்சாயத்து தான் வைப்பேன். உன்னுடைய ஆகச்சிறந்த தொல் இலக்கியங்கள்லாம் எடுத்துட்டு வா. வடமொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் எந்த இலக்கியத்தினாலும் எடுத்துட்டு வா. உனக்கு சங்கம்னா பௌத்த சங்கமா இருக்கும், சமண சங்கமா இருக்கும், அதுவா இருக்கும், சங்கமமெல்லாம் இருக்கும். இங்க நார்த் இந்தியாவில எல்லாம் வந்து இந்த சங்கு வந்து ஒரு மங்கள பொருளாயிருச்சு. இளவுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, மங்களமாவும் யூஸ் பண்ணுவாங்க. எங்க ஐஏஎஸ்ல ஒரு ஆபீசர் இருந்தாங்க. நான் அப்பதான் வேலைக்கு சேர்ந்த புதுசு, ஒரு பெண் அதிகாரி. அவங்க ஏதாவது ஒரு மீட்டிங் புவனேஸ்வர்ல இருக்குன்னா நான் கட்டாக்ல இருந்தேன். அவங்கள போய் நான் வண்டியில போகும்போதே பேசிட்டு போலாம் பாலா அப்படிம்பாங்க. அவங்க வந்து ஒரு என்னை விட பயங்கர சீனியர், ஒரு 20 வருஷம் சீனியர் அவங்க. நான் போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கார்ல உட்காந்துருவேன், என் காரு பின்னால வரும். போயிட்டு இருக்கும்போது நான் ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது அவங்க வீட்டில் அந்த இதில் ஹாலில் உட்காந்துருப்பேன். திடீர்னு வந்து ஒரு சங்கு ஊதுற மட்டும் சத்தம் கேட்டு, சரி ஏதோ சந்து ஏரியாவில் ஏதோ சங்கு ஊதுறாங்க இப்போ கோயிலுக்கு இல்லை அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். 2வது தடவை ஒரு தடவை சங்கு ஊதுனாங்க. என்னடா போன தடவை வந்தோம் சங்கு ஊதுனாங்க, கரெக்டாக சங்கு ஊதுற நேரத்தில் நம்ம வர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடவை ஊதவும் லேசாக எந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்குறேன். ஒரு ஆள் வந்து சங்கை வச்சு இவங்க கிளம்புறாங்கங்க, ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க. ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க. என்ன மேடம் சங்கு ஊதுறேன் அப்படின்னா, நான் தினம் ஆஃபீஸுக்கு போகும்போது சங்கு ஊதுவாங்க. எங்க ஊர்ல சங்கு ஊதுனா தப்பா சொல்லுவாங்களே, எப்படி நம்ம எருமையை தப்பா வச்சுட்டோமோ, அணிநடை எருமையை, அது மாதிரி சங்கு ஊதுறையும் தப்பா வச்சோம். ஏதாவது கோயில்ல கீழே வச்சிருப்பாங்க, ஏதாவது பூஜையில் வைப்பானுங்க. மற்றபடி அங்க பண்பாட்டினுடைய ஒரு அடையாளமா இருக்கு, நமக்கு அது இல்லை. அப்புறம் என்ன பண்றான், குஜராத்ல வந்து கட்சி பகுதியில வந்து கோலாதோரான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து இந்த சங்கு வளையல அறுத்த அந்த சங்கு வளையலே ஒரு தொழிற்சாலை மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட சங்கு வளையல்ல பாதி அறுத்து, அது அறுத்துட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவ்வளவு கிடைக்குது தோண்டும் போது. அதே மாதிரி நிறைய இடத்துல, குஜராத்தில் நிறைய இடத்துல கிடைச்சிருச்சு. அப்புறம் கோலதோரா, மொகஞ்சோதரா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் போது இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த இன்டர்செக்ஷன் மொகஞ்சோதராவில் அப்புறம் இந்த சிப்பி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஹரப்பன் இண்டஸ்ட்ரி செல் பிராஸ்லெட்டு, இந்த செல்லை வந்து பிராஸ்லெட்டாகவும் பயன்படுத்துகிறான், வளையலாகவும் பயன்படுத்துகிறான், பேங்கிள் அதாவது கால்லையும் அணிகிறாங்க, கையிலையும் அணிகிறாங்க. இதே ஹரப்பன் ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் இது கிடைச்சிருக்கு. எல்லாம் இதெல்லாம் அந்த பாலக்கோட் இதெல்லாம் நிறையா வந்து ஹரப்பா மோஹஞ்சதாரோ குஜராத்.
இங்கே எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது இங்கே பாருங்க, இந்த டான்சிங் கேர்ளு நீங்கள் யார்கிட்ட கூகுள் பண்ணுவீங்க உடனே? யார் கூகுள் பண்ண முடியுமா? வேற எதுக்கு போய் வேற வீட்டில் போய் வேற எதுவும் கூகுள் பண்ணி சீரியல் பார்க்குறதுனால இதை பார்த்துருங்க. டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோன்னு போடுங்க, தமிழில் போடுங்க அல்லது இங்கிலீஷில் போடுங்க. ஒரு பொண்ணு நட்டுக்கிட்டு இருக்கோம் ஒல்லியா. இந்த பொண்ணு வந்து முன்கையில் வளையல் அணிஞ்சுப்பான். இது இந்த இந்த சிலை இது வந்து வெண்கலத்தில் செஞ்சதை. இதை நான் ஒரிசா பழங்குடிகளை வச்சு செஞ்சு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு நேற்று ஃபங்க்ஷன் நடந்தது பாருங்க. நான் மதுரைக்கு போகிறேன், எனக்கு திருச்சிக்கு போகிறேன், அங்கே வந்து எனக்கு பரிசு கொடுக்குறாங்க. நான் இப்போ தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எனக்கு பரிசு ஏதாவது செய்யன்னு சொன்னால் இந்த பொண்ணு செய்வாங்க. இல்லைன்னா பானை செஞ்சுட்டு நான் களம் செய்கோவே அப்படின்னு குயவர்களை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கேன். இல்லைன்னா எனக்கு பானை செஞ்சு கொடுப்பாங்க, அதில் கருப்பு சிவப்பு பானை பண்ணுவாங்க, அதை தமிழில் எழுதுவாங்க, என் பேர், எங்கள் அப்பா பேர், எங்கள் ஊர், இதெல்லாம் எழுதி எனக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீடு ஃபுல்லாக பானையார். இப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதை நான் ஒரிசாவில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து என் புத்தகம் வெளியிட்ட போது முதல்வருக்கெல்லாம் கொடுத்தோம். கீழடி பானை, அந்த பிரீஸ்ட் கிங்கு, இதே அளவில் ஒரிசாவில் இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஜார்க்கண்டில் அதே டெக்னாலஜி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. கையில் ஃபுல்லாக முன்கை, மேல் கை, சில இடங்களில் மேல் கை, இந்த டான்சிங் கேர்ள் வந்து ஃபுல் கையில் போட்டிருப்பா. சில இடங்களில் வந்து ராக்கி கடின்னு ஒரு இடத்துல இப்போ ஒரு கிடைச்சவொன்னே எல்லாரும் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அதில் கிடைச்ச மரபணுவை வச்சு தான் அவர் திராவிட மொழிகளை பேசினாரா, அவர் தென்னிந்திய மரபை சேர்ந்தவரா, அவர் வந்து வெளியிலேருந்து வந்தவரா, உள்ளேருந்து வந்தவரெல்லாம் பல வகையான கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு டெட் பாடி இருக்கு. ஒரு பொண்ணுடைய எலும்பு கூடு கிடைச்சு. அந்த பொண்ணுடைய எலும்பு கூடுல என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுடைய எலும்பு கூடுல கையில் வந்து சங்கு வளையல் போட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் முதுமக்கள் தாலியில் நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். ஒருவேளை அது விலை இருந்தது ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இறந்து புதைக்கும் போது கழட்டி வச்சுட்டு புதைச்சாங்களான்னு தெரியல. சங்க இலக்கியம் ஃபுல்லாக முன்கையில் வளையல் அணிஞ்சதை பற்றி இருக்குது. ஆனால் தோண்டி பார்த்து கிடைச்ச எலும்புக்கூடில் இது வரைக்கும் நமக்கு சங்கு வளையலோட கிடைக்கல. இன்னைக்கு போனீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத்தில் பொம்பளைங்கெல்லாம் இந்த மாதிரி கையில் வெள்ளையா, இப்போல்லாம் பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக்லையும் போட்டிருப்பாங்க, கை ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு அதை போட்டிருக்கு. பார்த்தோன்னா அது வந்து உடம்புல உடையெல்லாம் போட்டிருக்காது. இது வந்து சங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடிய குறுமகள், தொடிகளை வரிசையாக அணிந்த குறுமகள். குறுமகள்னா சின்ன ஒல்லியான ஒரு அடலசன்ட்டு, அதாவது டீன், ஒரு அடலசன்ட் கேர்ள், ஒரு சின்ன பிள்ளையா இருப்பாள்ல, சில்வண்டுன்னு வருவாங்களே, ஏதாவது சொல்லுவாங்களே, சில்லண்டிம்பாங்களே, அது மாதிரி ஒரு குறுமகள். அந்த குறுமகள் அப்படின்னு சொல்லி இந்த வளையலை போட்டு இந்த குறுமகள், அதான் நான் சொல்லுவேன், சங்க இலக்கியம் சொல்ற அந்த வளையல் அணைஞ்ச குறுமகள் தாண்டா அவ அப்படின்னு. அந்த முன்கையில் வரிசையாக வளையல் அணைவதாண்டா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே ராக்கி கடியில் ஒரு பொண்ணு கையில் வளையலோட கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் அகழாய்வு தடயங்கள் கீழடியில், இங்கே ஆதிச்சநல்லூர் பகுதியில் இந்த மாதிரி சங்கு வளையலுக்கான நிறைய தடயம் கிடைச்சிருக்கு. கீழடியில் கூட நான் போயிருந்தேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அகழாய்வுத்துறை ஆணையாளர் உதயச்சந்திரன் நானும் ஒரு மீட்டிங் போகிறதுக்கு முன்னால் நான் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த சங்கு வளையலை அறுக்கிற ப்ராசஸ்ஸு அங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழடி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நெசவு தொழில், அது தக்கிலி, இது சாயத்தொழில் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து சங்கு வளையலை அறுத்துட்ட ப்ராசஸில் இருந்தது நான் பார்த்தேன். அப்போ ஆதிச்சநல்லூர், கீழடி இதுலேயும் கிடைக்குது. நம்ம வந்து சிந்துவெளியினுடைய தொடர்ச்சின்னு சொல்கிற ராக்கி கடியிலையும் வளையல் போட்ட பெண்ணுடைய எலும்பு கிடைச்சிருக்கு. இதை வந்து அகழாய்வு. என்னை மாதிரி ஆளுங்க நான் என்ன சொல்கிறோம்னா, இந்த நாட்டில் கற்பனையாக எழுதப்பட்ட இலக்கியங்களை விட்டுருங்க. சங்க இலக்கியத்தை அதுக்காக வந்து சங்க இலக்கியம் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 கரெக்டு துல்லியம் நான் சொல்லவே இல்லை. சங்க இலக்கியத்தை கட்ட விட்டு வைக்கலாம் சொல்லலை. ஆனால் ஒப்பீட்டு அளவில் சங்க இலக்கியம் வந்து துல்லியமாக சில விஷயங்களை அவ்வளோ துல்லியமாக வர்ணிக்கும். ஒரு தாவரவியல் பேராசிரியர் கூட போய், இப்போல்லாம் பிஹெச்டி வாங்க, யாரும் போய் பக்கத்தில் போய் ஒரு செடியை அவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு மரத்தை அவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு மரத்தோட பட்டையை அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. விலங்கியல் பேராசிரியர்கள் யாரும் போய் அந்த பறவை, அந்த பட்டாம்பூச்சி, அந்த வண்டு, அந்த வண்டோட கண்ணு, அந்த வண்டோட கலரு, இதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சங்க இலக்கியம் தான் பார்த்துருக்கு. அவ்வளவு துல்லியமான வர்ணனைகள் இந்த நாட்டில் எழுதப்பட்ட இலக்கியம் எதேனிலும் இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியத்தில் மட்டும்தான். அப்ப அந்த சங்க இலக்கியம் சொல்றதெல்லாம் 100% உண்மைன்னு வச்சுக்கிற வேணாம். எவ்வளோ சொல்லியிருப்பான், எல்லாத்தையும் ஜெயிச்சாரு, அவர் வந்த படைகள்லாம் அப்படியே அடிச்சு காலி பண்ணாரு, அதை கூட ஒரு புனைந்துரையா வச்சுங்க. ஒரு ராஜாட்ட போய் நீங்க ரொம்ப சூப்பரான ஆள் சார் அப்படின்னு சொன்னாதான் அவர் ஏதாவது பரிசு கொடுப்பாரு. நம்ம இவர் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில் போட்டார்ல, ஒரு படம் வரைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அவர் வந்து இவர் நம்ம கஜினி மாதிரி, சங்கர் இவர் மாதிரி, சூர்யா மாதிரி போஸ்ட் கொடுப்பார்.
அப்ப வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வரலாறு முக்கியம் அல்லவா? சரி பின்னால எவனாவது எடுத்தான்னு வைங்க. 23ஆம் பாலிகர் வந்து பயங்கரமா பாடி பில்டப் பண்ணியிருந்தாரு. நோஞ்சா மாரி இல்லைங்கிறதுக்காக வரலாற அவர் மிச்சம் வச்சுட்டு போலான்னு பார்க்கிறாரு. அததான் கிண்டல் அடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அது மாதிரி எல்லா அரசர்களையும் கல்வெட்டு எழுதுறது, எவனாவது கல்வெட்டுல வந்து இவர் வந்து ஒரு சுமாரான ஆளுதான்யா, இவர் ஒரு ஒண்ணும் கதைக்கு ஆக மாட்டாருயான்னு எவனுமே எழுதி வச்சுக்க மாட்டான். எல்லாம் புகழ்ந்து அவர் வந்தவர், இவர் வந்தவர். காலப்போக்குல இவர் ரகு வம்சத்தை சேர்ந்தவர், சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், இக்ஷவாகு டைனசியை சேர்ந்தவர், ராமர் 72வது. அப்படியே இங்க வந்து சோழர்கள் ஆயிட்டாரு, ரகு வம்சம், இந்த சைடு சந்திர வம்சம். இப்படிலாம் நம்ம இடைக்காலத்துல நம்முடைய பழைய தடயங்களையே இழந்து நம்ம வேற எங்கேயும் போயிட்டோம். அப்ப 1935ல இப்ப நான் வந்து உங்களுக்கு இலக்கியத்தை சொல்லிட்டேன். நான் வந்து இந்தியா ஃபுல்லா கிடைச்ச இந்த சங்கு வலைக்கான அகழாய்வு தடயங்களை 5000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னால அகழாய்வு தடயங்களை பேசிட்டேன். எங்க கிடைச்சது? குஜராத் வரைக்கும் கிடைக்குது, ரொம்ப நல்லா கிடைக்குது. தமிழ்நாட்டில் டெட் பாடியோட இன்னும் கிடைக்கல. இலக்கியம் ஃபுல்லா இதுதான் இருக்கு. இதை விடவும் நான் சொல்றேன் கேளுங்க, திமிங்கிலத்தை பற்றி, திமிங்கில வேட்டையை பத்தி, திமிங்கலத்தை எப்படி பிடிக்கிறது, சாதா மீனை எப்படி பிடிக்கிறது, மீனை வந்து எப்படி கொட்டுறது, கருவாடா எப்படி காய வைக்கிறது, அதை கொண்டு போய் எப்படி விற்கிறதுன்னு நீங்க வந்து ஒரு நெய்தல் நில பண்பாட்டினுடைய நீங்க படிக்கணும்னு சொன்னா சங்க இலக்கியத்தை தான் படிக்கணும். கண்ணு முன்னால இப்ப வந்து நம்மலாம் வந்து இப்ப வந்து மீனவர்களுடைய மெட்ராஸ்ல இருக்கவங்கலாம் மீன் விற்கிற இடத்த நல்லா சாப்பிடுவான் மீன். ஆனா அந்த ஏரியாவுக்கு போறதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஒரு வாசம் வருது மீன், அப்புறம் வாசம் வராம என்னடா செய்யும், நாத்தடிக்குதும்பான், கருவாடுதான். இந்த மாதிரி இருந்த ஒரு இந்த தலையில தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க. தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது நெய்தல் நில வாழ்க்கைய. நெய்தல் நில வாழ்க்கையில மெட்ராஸ் மாதிரி ஒரு டவுன் மாதிரி ஒரு ஊரு, அங்க பரதவர்களுடைய வாழ்க்கை. அதுல ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க அண்ணன் தம்பிலாம் நல்லா இருக்காங்க. அவங்க அப்பாவெல்லாம் நல்லா பெரிய மீன் பிடிக்கிறாரு. அப்பெல்லாம் டீப் ட்ராலர் டீசல்லாம் இருந்திருக்காது. படகுல போய் நல்லா நிறைய பிடிச்சு வர்றாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு நான் அதை பத்தி பேசியிருப்பேன். அவனுக்கு நான் அமுல் பேபின்னு பேர் வச்சிருந்தேன். அவன் வந்து டவுன்ல இருக்கிறவன், கொஞ்சம் வசதியானவன். இப்போ வந்து பொதுவாக வந்து பென்ஸ் காரு அல்லது என்னது டபிள்யூ பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி வண்டியில் வந்தானா அது ஒரு ஜாலியாக இருக்கும்ல. அவர் பிஎம்டபிள்யூ வச்சிருக்காரா, அவர் பென்ஸில் வந்தாரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர் வந்து அப்படியே அந்த ஏரியாவில் வந்து அந்த பொண்ணு அப்படியே பார்க்க வர்றாரு. அப்போ வந்து அந்த காலத்தில் கார் இல்லாதனால தேரில் வந்திருக்கான். தேரில் வந்து அப்படி நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து இவ தோழி சொல்றா, சரியில்லடா நீ அடிக்கடி வர்ற, தேரெல்லாம் போட்டு வர்ற, நீ தேரெல்லாம் போட்டு இங்கே வரும்போது எல்லாருடைய கவனமும் கவரும்ல, யாரா அவன் தேரில் வர்றான். இப்போ நம்ம திடீர்னு ஒரு மீனவர் குப்பத்தில் போய் ஒருத்தன் பிஎம்டபிள்யூ போய் நிற்கிறான்னு வச்சுக்க, அவன் இறங்கி அமுல் பேபி மாதிரி அப்படி பையில பேண்ட்ல கையை விட்டுட்டு இப்படி நின்றானா அவனை பார்த்தா சந்தேகம் வரும்ல. அது மாதிரி அந்த சங்க இலக்கியம் சொல்லுது, நீ வந்து இந்த செல்வ அம்மா பிள்ளடா. சங்க இலக்கியம் சொல்லுது, நீ அம்மா பிள்ளடா. அவன் வந்துட்டு இருக்க, இங்க வர்ற தேர்ல வர்ற இந்த பிள்ளைய பாக்குற, வேணான்னு நினைக்கிறான், இது சரிப்பட்டு வராது. எங்க எங்க ஆளுங்களையும், எங்க பரதவர்களையும், எங்க மீன் பிடிக்கிறவர்களையும் அருமையான செம்மல்கள்லாம் இருக்காங்கடா, போடா அப்படிங்க. எவ்வளவு பெரிய சுயமரியாதை, எவ்வளவு பெரிய தன்மரியாதை, எவ்வளவு பெரிய தன்மானம். இதெல்லாம் சங்க இலக்கியம் தான் எழுது. இந்த இந்தியாவில் எங்கேயாவது நீ காட்டுறியா வேற இலக்கியத்துல? இந்தியாவில் வந்து என்ன இலக்கியத்தை நீங்க ரெண்டா பிரிக்கணும். இந்திய மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா, கடல் தெரிஞ்சவன், கடல் தெரியாதவன் எப்படின்னு இந்திய மக்கள் தொகையை ரெண்டா பிரிச்சிருங்க. உத்தரப்பிரதேசல இருக்கிறவன், பீகார்ல இருக்கிறவன், மத்திய பிரதேசல இருக்கிறவன், இந்த ஏரியாவில் இருக்கிறவன் கடலையே பார்த்துருக்க மாட்டான். நான் வந்து மெட்ராஸ்ல மெரினாவுக்கு எப்பயாவது பண்ணேன்னா, அங்கே ஒரிசால இருந்து வந்தேன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். பொம்பளை பிள்ளைங்க பயல்களாக இருப்பாங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க வந்து ஃபுல்லாக கடலில் வந்து இறங்கி அப்படி காலை நினைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஒரியாகர பிள்ளையா இருக்கும் அல்லது உத்தரப்பிரதேச பிள்ளை ஐடியில் வேலை பார்க்குறது. நான் லேசாக பேச்சு கொடுப்பேன். எனக்கு ஹிந்தி தெரியாது இன்னைக்கு வரைக்கும், அது வேற விஷயம். இந்தியாவில் போய் இங்கே வேற, நான் இங்கிலீஷில் கேட்பேன் என்னது எந்த ஒரு இதுன்ட்டு. அப்போ நான் கேட்கும்போது யூபி சொல்லும்போது கடல் இதுக்கு முன்னால் போயிருக்கேன். முதல் தடவை கடலே நான் சென்னைக்கு வந்து தான் சார் பார்த்தேன். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கடல் தெரிஞ்சவன், கடல் தெரியாதவன் ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்தியாவுடைய வரலாறை கடல் தெரிந்த மக்களின் வரலாறு, கடல் தெரியாத மக்களின் வரலாறு ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பொருளாதாரம், உலகத்திலேயே பெரிய பொருளாதாரம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, ஜிடிபி. அப்படி ஒரு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, ஏற்றுமதி இறக்குமதியில வந்து தி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இன் ஃபேவர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அது எதுல இருந்து தெரியுதுன்னா, இவன் வந்து இங்க போறான், எங்க போறான், சிரியா அந்த அது சாரி மத்தியதரை கடல்ல போய் அங்க இருக்கக்கூடிய பண்பாடு, அங்க இருக்கக்கூடிய பண்பாடோட வியாபாரம் பண்றான். அங்க வந்து நாகரிகம் இருக்கு, மெசோபொட்டோமியா நாகரிகம். அந்த நாகரிகத்தோட போய் எல்லாம் போய் விற்கிறான். மெயினா விற்கிறது வந்து லேப்பிஸ் லசூலி, இந்த நீலக்கல், சூதுபவளக்கல், கார்லினியன் பீட்ஸ். எது கொடுமணல்ல கிடைக்குதோ, எது குஜராத்தில் கிடைக்குதோ, எது கீழடியில் இப்ப கண்டுபிடிச்சிருக்குமோ இதெல்லாம் அங்க கொண்டு போறான். எரும மாட்டை ஏற்றுமதி பண்றான். எரும மாட்டை உலகத்திலேயே பழக்கினதே இந்தியா தான். அந்த எரும மாட்டை கொண்டு போய் அங்க விற்கிறான். தேக்கு மரத்தை விற்கிறான்.
தேக்கு மரம் தென்னிந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும். அவன் வித்த பொருள் எல்லாம் தென்னிந்தியா தொடர்பானது. அவனுக்கு கடல் தெரியும், வியாபாரம் பண்றான். நம்ம எழுத்து மெசபடோமியாவில் கிடைக்குது, மெசபடோமியா எழுத்து எதுவுமே இந்தியாவில் கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க போய் வியாபாரம் பண்ண போனவன் நம்ம ஆளு. சிந்துவெளியிலேருந்து போனவன். இப்போ திருப்பூர்காரன் கடையில் ஃப்ளைட்டில் போகும்போது, ஃபாரின் போகும்போது பார்ப்பேன், வேட்டி கிட்டலாம் ஒரு மாதிரி இருக்கு போட்டு ஒரு இதெல்லாம் போட்டுப்பாரு, குளிர் ஒரு இது போட்டுப்பாரு. நான் பேச்சு கொடுப்பேன், எந்த ஊர் எங்கே போய்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. இங்கிலீஷே சுத்தமாக தெரியாது. சைகையிலே பேசி கோடிக்கணக்கான வியாபாரத்தை பண்ணிட்டு வந்துடுவார். என்ன ஜெர்மனிக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சார், அவர் ஒருத்தருக்கு லேசாக இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறார். திருப்பூர் ஆளுங்க கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுறவன். அது மாதிரி தான் சிந்துவெளியிலேருந்து போய் அங்கேருந்து எவனும் இங்கே வரல, இங்கேருந்து மொழிபெயர்ப்பாளரை கூட்டு போயிருக்கான். அங்கே அந்த இடத்துக்கு போய் மெழுகானு இவனை சொல்கிறாங்க. அவன் மொழிபெயர்ப்பாளர் வச்சிருக்கான், அங்கே சிற்பம் பண்ணியிருக்கான். கல் எடுக்கிறக்காக ஆப்கானிஸ்தான் போயிருக்கான். அதை குஜராத்தில் வச்சு அந்த கல்லெல்லாம் வேலை பார்க்குறான். கீழடியில் கொடுமணெல்லாம் வேலை பார்த்துருக்கான். இவ்வளோ வியாபாரம் பண்ணுறான். அவன் வியாபாரம் கேட்டால் பல்க்கு கிடையாது, அதாவது பெரிய கப்பல்லாம் கிடையாது. நீங்கள் நிலக்கரி ஏற்றிட்டு போகிறது, தூத்துக்குடி துறைமுகத்தில் வர்ற மாதிரி கப்பல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. சின்ன கப்பல் தான், கடற்கரையை ஒட்டி தான் போகும். அதுக்கு இதெல்லாம் கிடையாது, காம்பஸ்லாம் கிடையாது. ஒரு காக்காயை அவுத்து விடுவான், ஒரு பறவை, அது எந்த சைடு போகுதோ அப்புறம் திருப்பி வரும். அந்த சைடு தான் கரை இருக்குன்னா அப்புறம் கரையை ஒட்டியே போவான். இதெல்லாம் சிந்துவெளி குறிப்பில் இருக்கு, அந்த குறிப்புகளில் இருக்கு. இப்படி போயிட்டு வந்தவன் வியாபாரம் இவனுக்கு சாதகமா இருக்கு. அதனாலதான் சிந்துவெளி வீழ்ந்தது. திடீர்னு அங்க பஞ்சம் வந்து அவன் எதை நிறுத்துவான்? சாப்பிட்றதை நிறுத்துவானா? இந்த ஆடம்பர பொருளை தான் நிறுத்துவான். நம்ம கொண்டு போனதெல்லாம் ஆடம்பர பொருள். நீங்க போய் பாத்தீங்கன்னா வட சென்னையில எல்லாம் போய் நகைக்கடை ஏரியா இருக்கும். அங்க போனீங்கன்னா ஒண்ணுமே அடையாளமே தெரியாது. சாதாரண ஆளா இருப்பான், ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருப்பான். அவன் பையில வந்து ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு வச்சிருப்பான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பார்த்துருக்கேன், பையில மடிச்சு வச்சிருப்பான். அங்க கடைக்கு வந்து பையில இருந்து வெளியில எடுப்பான். நான் கடையில அந்த பையை ஓப்பன் பண்ணா அந்த பையில இருந்த வைரம் மட்டும் 5 கோடி மாய். என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, 5 கோடி வாடா பையில வச்சுட்டு வந்த, அசால்ட்டா வந்தியடா அப்படின்னு கேட்டா. சார் நம்ம பையெல்லாம் அசால்ட்டா தான் சார் வருவாங்க அப்படின்ட்டு. இதே நேரத்தில் வேற நம்ம பையல்கிட்ட வேண்டியாவது நீங்க ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துடுவீங்க. அவன் ட்ரெயின்ல ஏறினவன அவன் அந்த பேக்கை முறைச்சு பார்க்கறதுல பேக்கை பார்ப்பான், பூட்டியிருக்கான்னு பார்ப்பான். அப்புறம் அந்த பேக்கை இங்கே எடுத்து வைப்பான், அங்கே எடுத்து வைப்பான், அதே பார்த்துட்டு இருப்பான். அப்போ எதிர உட்காந்துருக்கவன் இதுல ஏதோ மேட்டர் இருக்குடான்னு தெரிஞ்சுட்டு இவன் நல்லா தூங்கும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்ப பணத்தை கையாளுறதுக்கு, நகையை கையாளுறதுக்குலாம் அதுக்கு ஒரு தனித்திறமை தேவைப்படுது. அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சிந்துவெளியில பண்ணியிருக்காங்க, சங்க இலக்கியத்தில் வாழ்ந்தவெல்லாம் பண்ணியிருக்காங்க. நடுவில் தான் கொஞ்சம் பக்கத்தை காணும். அப்போ இதை நம்ம வந்து மாறி வந்துட்டோம். இப்போ அவன் பையில வச்சுட்டு வர்றது மாதிரி இவங்க போய் வியாபாரம் பண்ணாங்க. அவங்க வியாபாரம் படுத்துருச்சு. ஏன் படுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் சோறு சாப்பிடுவான், இந்த நகையெல்லாம் வாங்குறது நிறுத்திடுவான். ஏன்னா பஞ்சம் வரும்போது எவங்க நகை போடுவான்? அது மாதிரி அந்த காலகட்டத்தில் உலகத்தில் தலை சிறந்த பொருளாதாரங்களில் ஒன்று சிந்துவெளி பொருளாதாரம். இலக்கியம், கையில் கிடைக்கிற இலக்கியத்தெல்லாம் கையில் எடுத்து வச்சுங்க. இந்தியாவில் கிடைச்ச இலக்கியம், அப்பாடாக்கர் இலக்கியம்லாம் வச்சுக்கோங்க. வேதங்கள் எடுத்து உள்ள போடுங்க, எல்லாத்தையும் உள்ள எடுத்து போடுங்க. நான் சங்க இலக்கியத்தை எடுத்துட்டு வர்றேன், இதனுடைய பொருளாதாரத்தை பேசுறேன், இதனுடைய கடல் வணிகத்தை பத்தி பேசுறேன். ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்து வர்ற கப்பல்லாம் எண்ணிட்டு இருக்கா, இது வணிக கப்பல், இது போர் கப்பல்னு உட்காந்து எண்ணிட்டு இருக்கா. அவன் மாலுமி இறங்குறவன தண்ணி போட போறான், அங்க ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தண்ணி இதை ஊத்தி கொடுக்குது, கல். இந்த மாதிரியான ஒரு கடல் சார்ந்த வாழ்க்கைய அவ்வளவு அருமையா படம் பிடிச்சு களம் தரும் செல்வங்கிறான். பொன்னோடு வந்து மிளகோடு பெயரும் அப்படிங்கிறான். முசிறி பட்டத்துல வரும்போது தங்க காசா கொண்டு வருது. அப்ப வந்து தங்கத்துல காசு போட்டவங்க வந்து கிரேக்க ரோமானிய பேரரசர்கள், அகஸ்டஸ், இவெல்லாம் அந்த காசே அவங்க போட்டாங்க. அப்ப நம்மெல்லாம் அதெல்லாம் பண்ணல. அவன் வரும்போது இந்த தங்க காசை கொண்டு வருவானா, நம்ம ஆளுங்க வந்து அதுல இருந்து அந்த காசுங்கிற பேர் வந்தது. காசு இதெல்லாம் வர தங்க காசை வாங்கி அதை வந்து என்ன பண்ணுவானுங்க, அதை உருக்கி அவன் பேர படம்லாம் இருக்கு. இங்க நிறைய இடத்துல கேட்டீங்கன்னா அகஸ்டஸ் உருவம், ரோமானிய உருவம்லாம் சேர்ந்து இப்ப கிடைக்குது காசு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காசை வாங்கி அப்படியே பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் காசு மாலை. கடையில் போய் பார்த்துருக்கீங்களா? காசு மாலை லட்சுமி படமா போட்டுருக்கோம், வருதே கீழே போட்டிருக்கோம், ஒரு பெண்டன்ட் இருக்கும், அதில் ஃபுல்லாக காசு மாலை இருக்கும். இந்த காசு மாலை நீங்கள் யூஸ் பண்ணுற காசு மாலை சங்க இலக்கிய காலத்துலேருந்து சிந்துவெளி காலத்துலேருந்து ரொட்டேஷனில் இருக்குது. நீங்கள் வாங்கி உருக்கி புதுசாக செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் தங்கத்தை புதுசாக வாங்குறோம், பழைய தங்கத்தை உருக்குறோம். ஆக அந்த காசு மாலைங்கிற கான்செப்ட்லாம் அதிகமான ஒரு பொருளாதாரம். அங்கே எழுதுறான், முஜ்ரிஸ் பேப்பரிஸில் எழுதுறான், ரோம நாட்டில் எழுதுறான். இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாலா பொருள்கள், இது மிளகு, அதுக்குது, இந்த பருத்தி ஆடை, ஆவி எண்ணெய், அருந்துயிர், இந்த மாதிரி துணிமணியெல்லாம் வாங்கி குமிச்சிங்கன்னா கஜானா காலியாயிரும் எழுதுறான் ஒருத்தன் கிரேக்கத்துல. அது சொல்றது வந்து இந்தியாவோட வணிகம் பண்ணும்போது, தென்னிந்தியாவோட வணிகம் பண்ணா கஜானா காலியாங்கிறதா. அப்ப ஆக சிறந்த பொருளாதாரம் சங்க இலக்கிய பொருளாதாரம். இன்னைக்கு யாருடைய பொருளாதாரம் பெருசா இருக்கு? தென்னிந்தியா. இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், வேகமா வளர்ற பொருளாதாரம். மகாராஷ்டிரா கப்பல் இருக்கு, துறைமுகம் இருக்கு. தமிழ்நாடு செகண்டு, எத்தனை துறைமுகம் இருக்கு. அப்புறம் தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, இந்த 4, 5 சேர்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் 60% இங்கே தான் இருக்கும்.
அதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் இவ்வளோ வரியை கொடுக்குறோமே திருப்பி கொடுக்க மாட்டீங்களாடான்னு பேசிக்கிட்டே இருக்கோம். வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடி சைடு வெள்ளம் வந்துச்சு, நாங்கள் காசு கட்டம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கும் 5000 வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் ஹையஸ்ட் ஜிடிபி வித் தி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இன் ஃபேவர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல்னா அது சிந்துவெளி பண்பாடு. 2400 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவில் ஒரு பண்பாட்டில் இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணி செல்வம் கொளித்தது. செல்வம் கொளித்ததுன்னா சும்மா நினைக்கிறீங்களா? பாடி கார்டு வச்சிருக்கான் பாண்டிய மன்னன். பாடி கார்டு வந்து ஃபாரினருங்க. உடம்புடு உரைக்கும் உரையானாவின் படம்புகு மிலேச்சருங்கிறான். அவன் சட்டை போட்டிருக்காங்க, இந்த சட்டை போட்டு கேப் போட்டு அவன் வந்து இதெல்லாம் போட்டிருக்கான், இரும்புல சட்டை போட்டிருக்கான். அவனுக்கு நம்ம மொழி தெரியாது, தமிழ்ல பேசன்ட்டு பர்பஸாவே வந்து சிலர் சொல்றாங்க அவன் ஊமை, அவனை நாக்க அறுத்துட்டாங்க. கிடையாது, அவன் வெளிநாட்டுக்காரன். அவனுக்கு நம்ம மொழி தெரிஞ்சவங்களை கலக்காம பாத்துக்குருவான். அப்பதான் ராஜாவுடைய எந்த அந்தரங்கங்களும் அரண்மனை விஷயம் வெளியே லீக் ஆகாது. அவனு தான் ராஜாவுடைய பக்கத்துல இருப்பாரு. அவர் வந்து உடம்பின் உரைக்கும், அவர் சைகையிலே தான் பேசுவார். உரையா நாவின், வாயை திறந்து சொல்ல மாட்டாரு. படம் பூகி மிளைச்சார். அவர் பாம்பு படம் போட்டிருக்க மாதிரி சட்டை போட்டிருக்காரு. சட்டை போட்டவங்க ஐரோப்பிய பெண்களை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க, மது ஊத்தி கொடுக்கறதுக்கு. மது ஜாடி அங்கிருந்து கொண்டு வரான் யூரோப்ல இருந்து. அரிக்கமேட்ல கிடைச்சிருக்கு ஒரு பானை, அதுல கிடைச்ச திராட்சை மது வந்து அகஸ்டஸ் பீரியட்ல இருக்குன்னு பிபி லால் அதை கண்டு கெமிக்கல் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக ரொம்ப செல்வ செழிப்பா வாழ்ந்தது சிந்துவெளி, வாழ்ந்தது சங்க இலக்கியம், வாழ்றது தென்னிந்தியா, இப்ப தமிழ்நாடு. அப்ப நம்ம எதை பேசுறோம்? சாதாரண சின்ன மெட்டீரியல், அது மணி, அணி, மணி, சின்ன சங்கு வளையல். இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு மூணாவது டைமென்ஷன், ஒரு மூணாவது பரிமாணத்தை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 1935 இப்போ இவன் வந்து சங்க இலக்கியத்தை வந்து சிந்துவெளி ஒரு ஜான் மார்சல்னு ஒரு ஆள் வர்றார். ஜான் மார்சல்னு அவர் இந்தியாவுக்கு வந்து இறங்கும் போது கர்சன் பிரபுன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் இவங்கெல்லாம் வங்காள பிரிவினை அதுன்னு சொல்லி இவங்ககிட்டலாம் கெட்ட பேர் வாங்கினது. இப்போ நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து யாராவது வெள்ளைக்காரனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவன் வந்து சரஸ்வதி இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னால் அவனை பாராட்டுவாங்க, அவனுக்கு வந்து பட்டம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம திட்டுற சில வெள்ளைக்காரங்கள் வந்து மெக்காலே வந்து கல்வி திட்டத்தை கொண்டாரு. குமாஸ்தா கல்வி திட்டம் நானே ஸ்கூலில் படிச்சிருக்கேன். என்னடா குமாஸ்தா கல்வி திட்டம் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, மெக்காலே மட்டும் இந்தியாவுக்கு வந்து அந்த கல்வி திட்டத்தை மாறணும். நீங்களாம் தெருவில் நின்றுருப்பீங்க, நான்லாம் தெருவில் நின்றுருப்பேன். ஆனால் ஐஏஎஸ்லாம் வந்திருக்க முடியாதுங்க. நான் வந்து மேற்கத்திய கல்வி படித்து இங்கிலீஷ் படித்து உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே உலகம் ஃபுல்லாக 45 நாடுக்கு போயிருக்கேன். அப்போ அவனை திட்டுவாங்க, அவன் வந்து கெடுத்துட்டான், முதல்ல எல்லாம் நல்லா சமஸ்கிருதத்தை படித்து எல்லாம் சுபிச்சமாக இருந்தாங்க, அப்புறம் வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்டாங்க, அதனால அப்படின்ட்டு அவனை போராட்டமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்சன் பிரபை திட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த கர்சன் பிரபு தான் சொல்கிறாரு, இங்கே இவ்வளவு வளங்கள் இருக்குது, பௌத்த மரமாக இருக்குது, இதை வந்து காப்பாற்றலையே. அவன் வர்றவெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான், ஜெர்மனிலேருந்து வர்றவன், வெளிநாட்டிலேருந்து வர்றவன். இந்த வெள்ளைக்காரன் மட்டும் இங்கே வந்து இறங்கி பிரான்சுக்காரன், போர்த்துகீஸு, எல்லாமே இங்கிலீஷ்காரன், எல்லாமே வந்து தென்னிந்தியாவுக்கு தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களே சண்டை போட்டுக்குவாங்க. வாராப்ளாசி, ஆற்காடு சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைனா பாண்டிச்சேரியில் கடைசி, காரைக்கால், பாண்டிச்சேரி, அங்கே கேரளாவில் மாகி, ஏனாம், ஆந்திராவில் 4 இடத்துல பிரெஞ்சுக்காரன் கடைசி வரைக்கும் இருந்தான். கோவாவில் 62, 63 வரைக்கும் போர்த்துகீஸ்காரன் இருந்தான். மற்றவங்கலாம் சுதந்திரம் வாங்கிட்டோம். அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை இழுத்து மூடிடலான்னு முடிவு பண்ணாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படின்னு ஒருத்தர் 1861 வந்து தொடங்குறார். தொடங்கி கொஞ்ச நாள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் வருமானம்லாம் குறைஞ்சவன அவர் சொல்றாரு, இதை இழுத்து மூடிடலாம், வேண்டியது இல்லைன்னு. கிட்டத்தட்ட மூடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கர்சன் பிரபு என்ன சொல்றாரு, இல்லை மூட வேணாம், கொஞ்சம் பட்ஜெட்டாவது போட்டு ஒரு டைரக்டர் ஜெனரல் போஸ்ட்டை திருப்பி ரிவைவ் பண்ணுவோம் அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு யார் போடணும் அப்படிங்கும்போது அந்த செயலாளர், அங்கே லண்டனில் இருக்க செயலாளர் ஒத்துக்கிறார். ஆனால் யார் போடணும் முடிவு பண்ணும்போது யாரை போடலான்னு கேட்டப்போ அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் சொல்லியிருக்காங்க, வின்சென்ட் ஸ்மித்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பயங்கரமான ஆள், அவர் என்னை மாதிரி ஐஏஎஸ்ல இருந்த மாதிரி அந்த காலத்தில் ஐசிஎஸ்ல வேலை பார்த்துருக்காரு, பயங்கர வரலாறு சமஸ்கிருதம்லாம் படிச்சிருக்காரு, அவர் வரலாறு புத்தகம்லாம் எழுதுறாரு, லண்டனுக்கு வந்துட்டார், விருப்ப ஓய்வு பெற்றுட்டு இங்கே தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு, அவரை திருப்பி அனுப்பிச்சி விடுவோன்ட்டாய். உடனே அவர்கிட்ட கேட்கவும் அவர் வந்து நம்மளை விட வேற யாரா இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிஷன்லாம் போடுறாரு. சரி, நான் சரி ரொம்ப வற்புறுத்திங்கன்னா நான் போறேன், ஆனால் இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம் எனக்கு 3 மாதம் லீவ் வேணும், அதுக்கு அடுத்த வருஷம் 6 மாதம் லீவ் வேணும், அப்பெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னா கண்டிஷன் போடுறாரு. இப்போ வந்து கர்சன் பிரபு பார்க்குறாரு, யார் அது வயசான ஆளாக இருக்காரு, ஏற்கனவே 52, 55 வயசு ஆகுது, இவருக்கு கர்சன் பிரபுக்கே 42, 43 வயசு தான். நம்மளை விட வயசான ஆள் ஒரு ஆளை கொண்டு வந்தோம்னா அவர் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு, ஒரு இளைஞனா இருக்கணும், திறந்த மனசோட இருக்கணும்னு அவர் தேடுறாரு. அப்போ லண்டன் மியூசியத்தில் இருக்கவங்க சொல்றாங்க, கேம்பிரிட்ஜில் ஒரு வாத்தியார் சொன்னார், ஒரு ஆள் ஜான் மார்சல் இருக்காரு, இப்போ ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியாவில், சிட்னி பல்கலைக்கழகத்தில். அவரை எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க போது அவருக்கு வயசு 26. அவரை வந்து கர்சன் பிரபு தேர்ந்தெடுக்கிறாரு.
கல்யாணம் பேசி முடிச்சிருங்க, கல்யாணத்தை பண்ணிடுறேன், உடனே கிளம்பிடுறேங்கிறார். கல்யாணத்தை பண்ணி 26வது நாள் இந்தியாவில் வந்து இறங்குறாரு. 26 வயசு, கல்யாணம் ஆகி 26வது நாள் இந்தியாவில் வந்து இறங்குறாரு. இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாரு. திருச்சிக்கு வர்றாரு 1903. அவர் வரும்போது தான் 1899 ஆதிச்சநல்லூரில் தோண்டியிருப்பாங்க, ஜாகோர் பண்ணிப்பாங்க. அதுக்கு பின்னால் தோண்டியிருப்பாங்க. 1903 வந்து அலெக்சாண்டர் ரீ இங்கே தோன்றார் ஆதிச்சநல்லூரில் 1903. அப்போ இருந்தவர் வந்து இவர் யாரு, ஜான் மார்ஷல். அவர் வேற விஷயத்துல இருந்தா, அவர் தான் 1924 செப்டம்பர் 20ஆம் தேதி எதுக்கு நாங்க செலவு வச்சிருக்கோம்னா, காரணம் இல்லாம செலவு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். உனக்கு அவர் கொண்டாடுவிய நீ? அவர் தான் சொன்னாரு, இந்தியாவில் 5000 வருஷத்துக்கு முன்னால நகரம் வச்சு, தெருவு அழகா வச்சு, குப்பை தொட்டி வச்சு, குளியலறை வச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வீடு வச்சு, பாத்ரூம் வச்சு, அதில் ஃப்ளஷ் பண்ற மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சு, எல்ஜாண்ட் போட்டு பைப் வச்சு, சாக்கடை சின்ன பைப்ல இருந்து அதை விட பெரிய பைப்பு, அதை விட பெரிய பைப்புக்கு போய் வெளியே ஊரை விட்டு வெளியில போயிடும், நல்ல தண்ணி இப்படி வரும். இந்த மாதிரி ஒரு நகரத்தில் வாழ்ந்திருக்காண்டா 5000 வருஷத்துக்கு முன்னால. அவனுக்கும் வேத காலத்துக்கும் ஆரியர்களுக்கும் சம்பந்தமே இல்லடா அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் முத இந்திய வரலாற்றில் இறங்கிய வீசப்பட்ட முதல் அணுகுண்டு. அதுதான் பலருடைய தலையில் இறங்கிய முதல் இடி. அது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? நம்மலாம் அப்பாடா நம்ம வந்து டுபாக்கூர் ஃபெலோஸ் நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே வந்து இதுல வந்து நம்ம நாகரிகமாக்குனது, மற்றவெல்லாம் காட்டு மிராண்டின்னு. அப்ப இந்த காட்டு மிராண்டிகள் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காரணத்தை மாற்றி அமைச்ச ஜான் மார்ஷல். அதனாலதான் அவரை கொண்டாடுறோம். நீ கொண்டாட மாட்டீல, அப்ப கொண்டாடுறோம். அப்ப 1903 வந்து அலெக்சாண்டர் பண்ணிடுறாரு. அவருக்கு கிடைச்ச மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு போய் இப்ப மியூசியத்துல வச்சிருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய மியூசியத்துல ஆதிச்சநல்லூர்ல 1903, 4, 5 பண்ண மெட்டீரியல்லாம் சென்னையில் இருக்கு. அந்த ஆதிச்சநல்லூர் சிந்துவெளி பண்பாட்டை நினைவுபடுத்துகிறது என்பது அப்பயே சொல்லிட்டு போயிருக்காங்க. சிந்துவெளி பண்பாடு இல்ல, வடமேற்கு. அப்ப சிந்துவெளியை கண்டுபிடிக்கல. சிந்துவெளி கண்டுபிடிக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலே ஆதிச்சநல்லூர் தோண்டிட்டான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் நடந்த முதல் சிறப்பான அகழாய்வு ஆதிச்சநல்லூர் தான், வேற கிடையாது. அப்ப ஹரப்பாவும் கிடையாது, மொஹஞ்சதாரோவும் கிடையாது. அப்ப இங்க தோண்டன அது அங்க மியூசியத்துல இருக்கு. அதனாலதான் அந்த மியூசியத்துக்கு முன்னால தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜான் மார்ஷலின் சிலையை அந்த மியூசியத்துக்கு எதிராகத்தான் வைத்திருக்கிறார். அங்கதான் ஆதிச்சநல்லூருடைய மெட்டீரியல் இருக்கு, அதை நினைவுபடுத்தும் வகையில். இப்ப 1924 லண்டன்ல இருந்து அறிவிச்சார், சிந்துவெளி பண்பாட்டை பத்தி அறிவிச்சார் ஜான் மார்ஷல். 24 அவர்கிட்ட ஒருத்தர் வந்து வேலை பார்க்கிறார். அவர் பேர் KN தீட்சித். அவர் வந்து இவருக்கு கீழே வேலை பார்க்கிறாரு. ஹரப்பா போறாரு, மொஹஞ்சதாரோ போறாரு, ஜான் மார்ஷல் போறாரு. ஜான் மார்ஷல் இந்த மற்ற ஆய்வாளர்கள்லாம் பண்ண அறிக்கையெல்லாம் சேர்த்து 24 அனௌன்ஸ் பண்ணிட்டு 1931 தான் பெரிய புக்கா போடுறார். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி 7 வருஷம் சொல்லிட்டு பெரிய புக்கா போடுறார். அந்த பீரியட்ல இந்த KN தீட்சித் வந்து ஜான் மார்ஷல்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாரு, வேலை பார்க்கிறாரு. ஹரப்பா போறாரு, மொஹஞ்சதாரோ போறாரு. அதுக்கு நடுவில் வந்து குஜராத் பகுதியில இதே மாதிரி ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரி மெட்டீரியல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் 37 இருந்து ஒரு சில பல ஆண்டுகள் வந்து அவர் வந்து டிஜி ஆயிடுறாரு. டிஜி ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னா என்ன நடத்துறான், இந்த அகழாய்வு எந்த அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை எந்த அகழாய்வு நிறுவனம் வெளியிட மறுக்கிறதோ, எந்த சத்தியமூர்த்தியின் அறிக்கையை ஆதிச்சநல்லூரில் வெளியிட தாமதம் செய்து 20 ஆண்டு இங்கிருந்து முத்தாளம்குறிச்சி காமராஜ் போய் கோர்ட்டு கதவை தட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டதோ, அப்படிப்பட்ட ஒரு அகழாய்வு நிறுவனத்தினுடைய தலைவராக அவர் இருக்கார். அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு மெட்ராஸ்க்கு வர்றாங்க. மெட்ராஸ்ல அவர் ஒரு 3 நாள் உரை நிகழ்த்துறார். ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடக்குது. அது அவர் வந்ததே வந்து சிந்துவெளி பண்பாட்டை இந்திய மக்களுக்கு விளக்கி சொல்லுவதற்கு வர்றார். 3 நாள் பேசுறார். அவர் பேசுனதுல இருந்து நான் ஒன்று படிச்சு காமிக்கிறேன். இது என் புத்தகத்தில் இருக்கு, ஒரு பண்பாட்டின் பயணத்துல நான் படிக்கிறேன். இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த தொல்லியல் அறிஞர் KN தீட்சித் 35 சென்னைக்கு வர்றாரு. அந்த அவர் பேசினது எழுத்து வடிவத்தில் வர்றது 39. அப்ப நீங்க போய் புக்ல தேடிங்கன்னா 39 தான் வரும். அறிந்ததிலிருந்து, இது என்னுடைய அவர் படிச்சு நான் எழுதுறது, அறிந்ததிலிருந்து அறியாததை நோக்கி தொடர்ந்து பயணிப்பதே அறிவு புலம். அறிவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிந்ததிலிருந்து அறியாததை தேடுவது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்தியாவை பற்றிய தொல்பொருள் சான்றுகள் நம்மிடம் இல்லை. இது யார் எழுதுறாரு? தீட்சித் சொல்றாரு, நம்மிடம் இல்லை. எனவே வரலாற்று ஆசிரியர்கள் அலெக்சாண்டர் படையெடுப்பின் மூலம் கிடைத்த சில புவியியல் தடயங்கள், யுவான் சுவாங், பாகியான், இந்த மாதிரி சீனால இருந்து வந்தவங்க சீன பயணிகளின் பயண குறிப்பை தான் இந்தியாவின் வரலாறை எழுவதற்கு நம்பி இருந்தார்கள். இதற்கு வெளியே ரிக்வேதம் மற்றும் பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் பண்டைய இந்தியாவின் வாழ்வியல் பற்றிய சில தகவல்களை அளிக்கின்றன. யாரு எழுதுறாரு? 1935 சொல்றாரு. அக்குறிப்புகளை இந்தியாவிற்கு வெளியே எந்த ஆய்வாளரும்
நம்பத்தகுந்த சான்றாதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இச்சூழலில்தான் சர் ஜான் மார்ஷல், ஆர்.டி. பானர்ஜி, ஏனைய தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்தார்கள். அதன் விளைவாக 1924 இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் இதழில் இந்திய வரலாற்றை திசை திருப்பிய மகத்தான அறிவிப்பு வந்தது. கேந்திஸ் சொல்றார், முன்னால் உட்காந்துருக்கவங்க எல்லாம் ஆர்கியாலஜியில் வேலை பார்க்குறவங்க. இப்போ நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆர்கியாலஜியில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் அங்கே தோன்றவங்கலாம் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக இருந்து வேற வந்திருக்காங்க. இவர் சொல்றாரு, இப்போது புதிதாக அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடங்களில் இருந்து, அதாவது அதுக்கு பின்னால பாகிஸ்தான்லாம் பிரியல, 47 48 பிரிவினை வருது. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சப்பட்ட இடங்களுக்கும் இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் காம்பே பகுதிக்கும் அங்கேயும் சிந்துவெளி பண்பாட்டு கிடைக்குது. இதற்கும் இடையே வெகு தூரத்தில் இல்லை. காம்பே வளைகுடா, கல்ஃப் ஆஃப் காம்பே அப்படின்னு சொல்லி குஜராத்தில் இருக்கு. காம்பே மற்றும் புரோச் துறைமுக பகுதியில் தான் பண்டைய இந்தியாவின் சூது பவள தொழிற்சாலைகள் தீவிரமாக இயங்கியுள்ளன. சூதுபவளங்கிறது கார்லினியன் பீட்ஸ். சூதுபவள அணிகலன்கள் சிந்துவெளி நகரங்களில் வெகுவாக பயன்படுத்தப்பட்டன. எனவே நர்மதா பள்ளத்தாக்கு பகுதியில் மேலும் அகழாராய்ச்சிகள் செய்தால் சிந்துவெளி பண்பாட்டு தொடர்புடைய குடியிருப்புகள், நகரங்கள் மேலும் கிடைக்கக்கூடும். இப்பதான் வராது. இதை போலவே சிந்துவெளி நகரங்களில் வெகுவாக பயன்படுத்தப்பட்ட சங்கு வளையல் மெட்ராஸ் மாகாணத்தின், அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்து மெட்ராஸ் மாகாணத்தின் தென்கிழக்கு பகுதினா திருநெல்வேலி, தூத்துக்குடி தென்கிழக்கு பகுதியில் இருந்து பெறப்பட்டு இருக்க வேண்டும். எனவே திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள கொர்க்கை போன்ற பண்டைய துறைமுக பகுதிகளில் தீவிரமான அகழாய்வுகள் செய்தால் ஒரு நாள் சிந்துவெளி பண்பாட்டு காலத்துக்கு சமகால பண்பாடு அல்லது அதற்கு சற்று காலத்தால் பிற்பட்ட பண்பாட்டுக்கான தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பது மிகையல்ல. இங்கு கூடியிருக்கும் எனது நண்பர்களே, மெட்ராஸை சேர்ந்த நண்பர்களே, உங்களில் யார் அதை தோண்டப் போகிறீர்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுப்பார். ஏப்ப சோப்ப கிடையாது, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சிட்டியா. அவர் பேரு KN தீட்சித். அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, மதுரை கிடையாது, தூத்துக்குடி கிடையாது. அவர் இந்த கருத்தை சொல்றாரு. பாருங்க, 1935 இங்க தோண்டா கிடைக்கும்டாங்க. எவனாவது தோண்டானா கேட்கிறேன். அதுக்கு பின்னால அவர் சொல்லி 70 வருஷத்துக்கு பின்னால டி சத்தியமூர்த்தின்னு வராரு. எங்க இருந்து வராரு? ஒரிசாவில இருந்து வராரு. நானும் அவரும் பலமுறை பயணம் பண்ணியிருக்கோம். கொனார்க் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறோம். அப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம், ஆதிச்சநல்லூர் பத்தி பேசியிருக்கோம், நிறைய பத்தி பேசியிருக்கோம். அவர் இங்க சென்னையில ஜாயின் பண்ணவன கரெக்டா நான் கொனார்க்கினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இருந்தேன். அந்த மியூசியத்தினுடைய அந்த அகழாய்வு தடயத்தோட இங்க பார்த்தா 1904 இவர் கரெக்டா 1903-4 இங்க ஜாயின் பண்றாரு சென்னையில. கரெக்டா 100 வருஷம். நாங்க அங்க 100 வருஷத்துக்கு ஸ்டாம்பெல்லாம் போட்டோம். கொனார்க்கு நான் 100 வருஷம் நான் சுற்றுலா செயலாளராக இருந்தேன், பண்பாட்டு செயலாளராக இருந்தேன். ஸ்டாம்பெல்லாம் போட்டு, புக்கெல்லாம் போட்டு, கவிதையெல்லாம் எழுதிட்டோம். அதை பார்த்துட்டு வந்தவர் இதை நம்ம போய் தோண்டுவோன்னு பெர்மிஷன் வாங்கி இங்க தோன்றார். தோண்ட கிணறு வெட்ட பூதம் கிளம்புறது மாதிரி முதல்ல இது புதை வீடம் சொல்லிக்கிறதா இவர் புதுசா கொண்டு கட்டுரையெல்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. அப்படியே அரட்டி ஆயிட்டேன். அரட்டி ஆகி இவர் எழுதுறதெல்லாம் வெளியில விட்டா வேற மாதிரி ஆயிருன்னு சொல்லி அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சும்மா அதுக்கு பின்னாடி 1 வருஷம் 2 வருஷம் தான் எழுதாம அப்படியே கிடப்புல போட்டு எங்கடா அந்த அறிக்கைன்னு கேட்டா ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டான். அவர்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்கிறேன், என்னென்ன வேற என்ன கிடைச்சதுன்ட்டு. நான் தெரிஞ்சது மாதிரியே நினைக்கிறேன். அதாவது நம்ம போட்டு வாங்கன்னு சொன்னா நிறைய அந்த மெட்டீரியல்லாம் நிறைய தெரியுங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்பதான் சொன்னாரு, அங்க ஒரு எலும்பு கூடு கிடைச்சிச்சுனார். ஆதிச்சநல்லூர்ல ஒரு முழு எலும்பு கூடு கிடைச்சிச்சு. அதை நம்ம கையை வச்சா பொல்யூட் ஆயிரும்னு மைசூர்ல இருந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் விஞ்ஞானிகளை வரவழைச்சு அவங்க கையில உரையெல்லாம் போட்டு கவனமா எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னார். அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். தெரியலைனார். நான் தான் என் புக்கில் எழுதியிருக்கேன், ஆதிச்சநல்லூர் எலும்புக்கூடு, தி ஸ்கெலிட்டன் இன் தி ஆதிச்சநல்லூர் கப்போர்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பேன். ஸ்கெலிட்டன் இன் தி கப்போர்டு, மறைக்கப்பட்டது. இது வரைக்கும் தெரியாது. அப்புறம் கடைசியில 2000 நீதியரசர்கிட்ட போய் நீதியில முட்டி வழக்கு போட்டு ஆர்டர் வாங்கி அதுக்கு பின்னால ஏனோ தானோ காமா சோமா அப்படின்னு ஒரு அறிக்கை அவர் பேர்ல வராம அந்த அறிக்கையை நான் படிச்சு பார்த்தேன் முழுக்க. ஒரு இடத்துல அந்த ப்ரீஃபேஸ்ல இவரெல்லாம் வேலை பார்த்தாருன்றக்கே தவிர இந்த அறிக்கை அவர் எழுதினதா அவர் பேரு எங்கேயுமே இல்லைங்க. அது 2000 வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நீங்க இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பழைய கதை தான் இருக்க தவிர நீ என்னையா தொன்னா அவர் இவ்வளவு பேசினாருன்னு பெருசா இருக்காது. அதுக்கு பின்னால கீழடி வருது. அப்பெல்லாம் என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். 2010 செம்மொழி மாநாட்டில் கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை பற்றி உரை நிகழ்த்துகிறேன். நான் எல்லாருக்கும் இங்க சொல்லிட்டு இருக்கேன், தோண்டுனா கிடைக்கும்ட்டு, தோண்டாத துயரம் என்று சொல்கிறேன். 2010 சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டேன். இங்க இருக்கு அந்த புத்தகம். 2016 இவர் அமர்நாத் தோண்டிட்டு அவருடைய சீனியர்லாம் சொல்றாரு, அவர் வடநாட்டில் வேலை பார்த்தவர், இங்க தோண்டி பார்த்தா இங்க கிடைக்கிற மெட்டீரியல் ஹரப்பா மோஞ்சோதர மாதிரி இருக்கு சார் இருக்கான்.
அவங்க எல்லாம் இவரை பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஹரப்பா எங்கே இருக்கு, மோஞ்சோதரா எங்கே இருக்கு? நம்ம இவர் சொன்னார்ல, வடிவேல், நீ காலையில் கூட சொன்னேன் மீட்டிங்கில் பேசும்போது, வடிவேல் சொல்லுவார்ல, ஒரு இதில் டேபிளில் போட்டு மேப் எல்லாம் போட்டுட்டு அவங்க அப்பாட்ட டீ வாங்கி குடிப்பார்ல, ஊப்பி மாப்பி இதெல்லாம் போட்டு வளர்ச்சியெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு கையை போட்டு அளப்பார்ல, டிஸ்டன்ஸ் தாண்டா காரணம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அமர்நாத்திட்ட வந்து டிஸ்டன்ஸ் தான் காரணம், அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குன்ட்டாங்க. அப்புறம் அது பேப்பரில் லீக் ஆகி வந்துருச்சு. வந்து ஹரப்பா நகர் மாதிரி இருக்குன்னு சொல்லவும் நான் ஒரிசாலேருந்து விழுந்து அடிச்சு 3வது நாள் கீழடி வந்துட்டேன். வந்து ஒரு அரை நாள் அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறேன். இதை பற்றி தானே நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தா அந்த பானை, அந்த ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தா நம்பவே முடியல. கடைசியில் பார்த்தா மறு வருஷமே 2 தடவை தோண்டிட்டாரு. 3வது தடவை தோண்டணும். 3வது தடவை தோன்றதுக்கு ஒரு ஆள் வர்றாரு. அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணோம் அந்த டிரான்ஸ்ஃபர் நிறுத்துறதுக்கு. அவரை அஸ்ஸாமில் தூக்கி போட்டாங்க. அங்கே தான் போய் அவர் 2 குழந்தை பிறக்குது. அதுக்கு பின்னால் அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் கோவாக்கு போகிறாங்க. அவரை அறிக்கையை எழுத விடாமல் தூக்கிட்டு போட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் வந்து தோன்றாரு. அவர் தோண்டி முடிச்ச பின்னால் வந்து நிருபர்கள்லாம் போய் கேட்குறாங்க, என்னங்க தோண்டிங்க என்னதுங்க? அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. அவர் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் இது கிடைச்சிருச்சு அது கிடைச்சிருச்சுன்னு குதிக்கிறார். ஹரப்பா மாதிரி இருக்கு, மோஞ்சோதரா மாதிரி இருக்குன்னு உணர்ச்சி வசப்படுறாரு. இவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் தெரியலையேங்கவும் அதில் வந்து அப்படியே ஊற்றி மூட்டின மாதிரி, அப்புறம் தொடர்ற மாதிரி இல்லை. அதுக்கு பின்னால் அப்போதான் மதுரையில் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கனிமொழியின் அட்வொகேட் அவங்க போய் வழக்கு போட்டு 2-3 ஆர்டர் வாங்குறாங்க. கீழடியில் தொல்பொருள் ஆராய்ச்சி அகழாய்வு தொடர வேண்டும். நீங்க ஏஎஸ்ஐ தோண்டலைன்னா தமிழ்நாடு அரசு தோண்ட வேண்டும். அப்ப இருந்த அரசு வேற. ஆனா கோர்ட் ஆர்டர் வருது, தோண்ட வேண்டும். தோண்டுவது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கும் ஒரு அருங்காட்சியகத்தை அமைக்க வேண்டும். அவங்க தோண்டாட்டினாலும் நீங்க தோண்டணும், நீங்க தோண்டி அறிக்கை விடணும், அதை அருங்காட்சியகம் அமைக்கணுங்கிற வரைக்கும் எல்லா ஆர்டரையும் கோர்ட்டு போட்டுச்சு. இந்த கோர்ட்டு மட்டும் தலையிடாம இருந்திருந்தா இந்த கீழடி வந்திருக்குமா, இந்த மியூசியம் வந்திருக்குமா? அப்ப எதை நம்ம மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்? இதுதான் வரலாறு. அதனால வந்து வரலாறுல வந்து நமக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கு. நம்ம தான் நமது வரலாறுங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. நான் தான் தொடர்ந்து பேசுறேன். நிறைய இடத்துல திருப்பி தான் சொல்லுவேன். திருப்பி அதை ஏன் சொல்லுவேன்? மக்களின் வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு. அதான் தொடர்ந்து சொல்லுவேன். மன்னர்களின் வரலாறு இல்ல வரலாறு, மக்களின் வரலாறு தான் வரலாறு. அந்த வரலாறை நீ மக்கள் இலக்கியத்துல தான் படிக்கணும். திருக்குறள் ஒரு மக்கள் இலக்கியம், சங்க இலக்கியம் வந்து பெரும்பாலும் மக்கள் இலக்கியம். மன்னர் காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசுகிற இலக்கியம். இங்க தோண்டினாதான் மக்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் கிடைக்குது. தோண்டி காட்டு. கீழடியில கிடைச்ச பகடை கலித்தொகையில் இருக்கக்கூடிய பகடையோட டேலி ஆகுது, சங்க இலக்கிய பகடையோட டேலி ஆகுது. அது குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் பகடையோட டேலி ஆகுது. அது மொஹஞ்சோதரா பகடையோட டேலி ஆகுது. என் புக்ல போட்டிருக்கேன், மொஹஞ்சோதரா, ஹரப்பா, லோத்தல், கீழடி பகடை, சங்க இலக்கிய பாட்டு. இதை விட வேற என்ன வேணும்? பகடைகள் உருள்கின்றன அப்படின்னு அதுக்கு தலைப்பு போட்டிருக்கேன். பகடையை உருட்டி விட்டுருக்கோம். உருட்டி விட்டிருக்கிறது கீழடி ஒரு பழைய பகடையை. பகடை இல்லாத இந்திய வரலாறா? பகடை இல்லாம தொடங்குது. பகடையை உருட்டி விட்டதுல தானே நாட்டை வச்சு, அண்ணனை வச்சு, தம்பியை வித்து, மனைவியை வச்சு, அந்த தகராறு ஒரு குடும்ப சண்டையை தானே நம்ம வரலாறுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக நாம் நமது வரலாறை, கடந்த காலத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தை பற்றி பேசுவது வெட்டி பெருமை பேசுவதற்காக அல்ல. கடந்த காலத்தை புரிந்து கொண்டால்தான் நமது நிகழ்காலத்தை தகவகமிக்க முடியும். நிகழ்காலத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்திற்கு திட்டமிட முடியும். இல்லைன்னா காதுல போட்டு ஒரு ஜிமிக்கி குத்தி ஜிமிக்கி கம்மல் போட்டு விட்டு போயிடுவாங்க. அவன் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சானா உங்களுக்கு கிடைச்ச ஜிமிக்கி கம்மல் நீ காட்டு, நீ எடுத்து காட்டு. நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, நீ மகாபாரதம் இங்க கிடைச்சது அங்க கிடையாது, பகடை எடுத்து காட்டியா? ஏன் விளாண்டில? பகடை எடுத்து காட்டு, நாங்க காட்டுறோம் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆக கட்டுக்கதைகள், தரவுகளால் மட்டுமே நமது வரலாற்றை கட்டமைக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் அன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் வந்து பேசிய பேரிசை கொற்கை. அதுதான் இன்னைக்கு நான் பேசிய சங்கில் செஞ்ச, வலையில் செய்த அந்த வலை அறம், அதை செய்த போல்னர்கள், அதற்கு கிடைக்கிற அகழாய்வு தடயங்கள், இலக்கிய தடயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கேன். இன்னொரு முறை இது மாதிரி ஒரு நல்ல கலெக்டர் வந்து என்னை கூப்பிட்டா அப்ப வந்து முத்தை பத்தி பேசுவேன். இதை பேசினாதான் வரலாறு பஞ்சாயத்து கரெக்டா சரியா வரும். அது வந்து கொற்கை சரியான இடம். இந்த கொற்கை பகுதியில் தோண்ட வேண்டும் என்று KN தீட்சித் 1935 சொன்னதைத்தான் நாங்கள் இப்போது வழிமொழிகிறோம். அதனாலதான் வந்து பட்டினமருதூர் தானே, பட்டினமருதூர் என்ற இடத்தில் தோண்ட வேண்டும். அங்கெல்லாம் சங்கு கிடைக்கும், இரும்பு கிடைக்கும்னு அவங்க பரிந்துரை எல்லாம் செஞ்சிருக்காங்க. நான் இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன். கலெக்டர்லாம் போய் அதை பார்வையிட்டு இருக்கிறார். ஆகவே நாம் வந்து தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்க வேண்டும். இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம்மீது வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்த விடப்படும். ஆக வந்து சாய்ஸ் இஸ் அவர்ஸ். நம் முன்னால் தான் இந்த 2 வாய்ப்புகளும் இருக்கிற. இந்த வாய்ப்பை தவறவிட மாட்டோம்.
ஏனென்றால் இது எங்கள் வரலாற்று கடமை. இது எங்களது தனிப்பட்ட கடமை அல்ல, இது தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, இது எங்கள் சமுதாயத்தினுடைய வரலாற்று கடமை. சங்க இலக்கியத்தை எழுதினவன், தொல்காப்பியத்தை எழுதினவன், அது எதுக்கு ஓலைச்சுவடியில எதுக்கு படி எடுத்து வச்சான்? அந்த படி எடுத்து வைக்கும்போது அந்த ஓலைச்சுவடி எழுதினவனுக்கு எவனுக்காவது தெரியுமா அச்சு இயந்திரம் வரும் இன்னும் 1500 1000 வருஷத்துக்கு பின்னால அதை புஸ்தகமாக்குவாங்க, அதை பாடமா வைப்பாங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் வரும், இணையத்துல ஏத்துவானுங்க, தரவிறக்கம் பண்ணுவான்னு நினைச்சா ஓலைச்சுவடியில் எழுதுனா? அனல்வாதத்தில் ஆத்துல போட்டது போக, தீயில போட்டது போக, இது எல்லாம் மீதி இருக்க சங்க இலக்கியமே இப்படி இருந்துச்சுன்னா நாங்க இழந்த சங்க இலக்கியம்னா எப்படி இருக்கும்? ஆக இந்த வாய்ப்பை நாங்கள் நழுவ விடவே மாட்டோம். இது எங்களது வரலாற்று கடமை என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.